ஸோ நான் ஒரு புக்ல போறதுக்கு முன்னாடி நம்ம இதுல ஜஸ்ட் இந்த பிபிடில ஒரு கோ த்ரூ பண்ணிடுவோம். என்னன்னா நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் அன்எக்ஸ்பிளைன்டு மணி, அன்எக்ஸ்பிளைன்டு இன்வெஸ்ட்மெண்ட், அன்எக்ஸ்பிளைன்டு இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதாவது 69 செக்ஷன் 69 78% வந்து டாக்ஸ் கட்டணும். பிளாக் மணி ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, பினாமி நேம்ல இருக்கும், வாட் எவர் இட் இஸ். அவங்க வந்து டெஃபினட்டா டாக்ஸ் கட்டாம ஒரு மணியை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க வீட்டுல அப்படின்னா, அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதுக்கு 78% வந்து டாக்ஸ் கட்டணும் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் அது வரைக்கும் பார்த்து நிறுத்திருந்தோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க வந்தோம் அப்படின்னா, ஃபர்ம்ஸ், எல்எல்பி இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், அப்புறம் எல்எல்பி எல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாம் எப்படி வந்து டாக்ஸேஷன் பண்றது? ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் தான், சேலரியில எப்படி நடக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு லேண்ட் இருந்துச்சுன்னா ஒரு கேபிட்டல் கெயின் எப்படி வரும் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. கேபிட்டல் கெயின் பிசினஸ் பர்பஸ்க்காக இல்லைன்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ஹெச்எஃப் இல்ல ஒரு கம்பெனியை கூட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கு அப்படின்னா அதை எப்படி டாக்ஸபிள் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஸோ ஒரு அந்த பர்சன் 7 டைப்ஸ் ஆஃப் பர்சன்ஸ்ல ஒரு டைப் ஆஃப் பர்சன்ஸ் எப்படி எப்படிலாம் டாக்ஸ் பே பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அதுல வந்து இப்போ ஃபர்மோ எல்எல்பியும் வந்து பெண்டிங் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபர்மோ எல்எல்பியும் எப்படி வந்து டாக்ஸ் பே பண்ணணும், என்ன மாதிரி மெத்தட் டாக்ஸ் பே பண்ணணும். ஏன்னா அவங்களுக்குள்ளேயே தான், விச் மீன்ஸ் இப்போ பார்ட்னர்ஸ் இருந்தாங்கன்னா கூட ப்ராஃபிட்ல இருந்து ஷேர் பண்ற ரேஷியோ ஒன்று இருக்கும். ஈக்குவல் ரேஷியோல நாங்க ஷேர் பண்ணி எடுத்துருக்கோம், இல்ல 3:2:1 ரேஷியோல நாங்க ஷேர் பண்ணி எடுத்துக்கிறோம், இல்ல 3:4 ரேஷியோல நாங்க ஷேர் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி வந்து ப்ராஃபிட் ரேஷியோ இருக்கும். ஈவன் தோ ப்ராஃபிட் ரேஷியோ இருந்தாலும் சில பார்ட்னர்ஸ்க்கு சேலரி கொடுப்பாங்க, ரெமுனரேஷன் அப்படின்னு கொடுப்பாங்க. சில அதாவது ஒர்க்கிங் பார்ட்னர், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர் இருப்பாங்க. ஸ்லீப்பிங் பார்ட்னர், ஒர்க்கிங் பார்ட்னர், இந்த மாதிரி ஒரு 7 டைப்ஸ், ஐ திங்க் ஸோ 7 டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஸோ இத்தனை பார்ட்னர்ஸ் இருக்கும்போது ஒருத்தர் ப்ராஃபிட்ல ஷேர் பண்ணிப்பாங்க, ஒருத்தர் ரெமுனரேஷன் வாங்கிட்டு போவாங்க. ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் வேற கொடுக்கணும், கரெக்டா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது அவங்க அதிகமா சேலரி கொடுத்தாங்க அப்படின்னும் போது, அதாவது வழக்கத்தை விட அதிகமா, இப்போ நார்மலா ஒரு எம்ப்ளாய் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா அவனுக்கு 50,000, பட் ஆனா பார்ட்னருக்கு ஒரு 1,00,000 கொடுக்குறாங்க அப்படின்னா மேபி ஆனா அவங்க பார்ட்னர் அதனால கொடுக்கலாம் அப்படின்னா ரெண்டு பேருமே ஈக்குவல் பொசிஷன், ஈக்குவல் கெப்பாசிட்டி, ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் இருக்காங்க அப்படின்னும் போது அப்ப இவன் எக்ஸஸா கொடுக்குறான், ஒரு 50,000 எக்ஸஸா கொடுக்குறான் அப்படின்னும் போது அங்க என்ன ஆகுது, ப்ராஃபிட் கம்மியாகுது. ப்ராஃபிட் கம்மியாகுது அப்படின்னா டாக்ஸும் கம்மியா கட்டுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த செக்ஷன் 40B அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ 40B எது எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சேலரி, போனஸ், கமிஷன் ஆர் ரெமுனரேஷன் டு இட்ஸ் பார்ட்னர். இதுல எந்த ஐட்டம் கொடுத்தாலும் சரி, இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருந்தாலும் சரி, சேலரி, போனஸ், கமிஷன் ஆர் ரெமுனரேஷன் கொடுத்திருந்தாலும் சரி, செக்ஷன் 40B டைரக்டா வந்து அப்ளிகபிள் ஆகும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இப்போ டெஃபினட்டா நீங்க வந்து பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா 2 அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவீங்க. ஒன்னு கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்னு கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு 2 அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ல நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம். அவங்க கொடுத்துருக்க கேபிட்டலுக்கு டெஃபினட்டா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்க பே பண்றீங்க அப்படின்னா அது எவ்வளவு தூரம், அதாவது எந்த லெவல் வரைக்கும் நீங்க எடுத்தா எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம், விச் மீன்ஸ் இந்த லிமிட் வரைக்கும் நீங்க டிடெக்ட் பண்ணிக்கலாம், அந்த லிமிட்டை தாண்டினா டிடெக்ட் பண்ணக்கூடாது. இந்த ஆர்பிஎஃப் பார்த்தோம் இல்லையா, 12% வரைக்கும் எக்ஸம்ஷன், 9.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்ல எக்ஸம்ஷன் அப்படின்னு படிச்சோம் இல்லையா? அதே மாதிரி தான். ஓகேவா? த பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு எனி பார்ட்னர், ஒர்க்கிங் ஆர் நான் ஒர்க்கிங், ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்கலாம், நான் ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்கலாம், அவன் தான் மேலே சொல்லிட்டானுங்க எனி பார்ட்னர். ஓகேவா? should not exceed, எவ்வளவு தாண்டக்கூடாது, the amount rate of 12% per annum simple interest. 12% தாண்டக்கூடாது. அப்ப 12% தாண்டிச்சு அப்படின்னா டாக்ஸபிள். இப்போ 14% நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது 2% மேல போச்சு இல்லையா, அது டாக்ஸபிள். அதுதானே இல்ல ஹோலா டாக்ஸபிள். ஓகே, வில் சி. ஸோ 12% தாண்டக்கூடாது. ஓகேவா? தென் interest paid by the firm to its partner on its fixed capital account or current capital account and loan account is allowable as a deduction to the firm provided the partner be specifically authorized. ஸோ இப்போ நீங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்க, வாட் எவர் இட் இஸ், பிக்ஸ்டு கேபிட்டல் அக்கௌண்டா இருக்கட்டும் இல்ல கரண்ட் கேபிட்டல் அக்கௌண்டா இருக்கட்டும். ஓகேவா? ஸோ எந்த அக்கௌண்ட்ல நீங்க வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே டீட்ல அது மென்ஷன் ஆயிருக்கணும். டீட் வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து ஆத்தரைஸ் பண்ணப்பட்டிருக்கும். அந்த டீட்ல வந்து சொல்லிருக்கணும். பார்ட்னர்ஷிப் டீட் நம்ம சொல்லுவாங்கல்ல, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம்னு. ஸோ அந்த டீட்ல தே ஹாவ் டு மென்ஷன் ஓகே தே ஆர் எலிஜிபிள் டு த இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 12% per annum தாண்டக்கூடாது, அவ்வளவுதான். இதுதான் இந்த சில நோட்ஸ். அடுத்து ரெமுனரேஷன். இப்போ ரெமுனரேஷன் இருக்கு அப்படின்னா பேமெண்ட் ஆஃப் சேலரி, போனஸ், கமிஷன் ஆர் ரெமுனரேஷன் பை வாட் எவர் நேம் கால் டு ஒர்க்கிங் பார்ட்னர் ஷல் பி அலோடட். ஒர்க்கிங் பார்ட்னர் ஷல் பி அலோடட். ஒர்க்கிங் பார்ட்னருக்கு நீங்க சேலரி, போனஸ், கமிஷன் இல்ல ரெமுனரேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அது அலோடட். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, இஃப் பெய்ட் டு எ நான் ஒர்க்கிங் பார்ட்னர். இப்போ இன்கேஸ் நான் நான் ஒர்க்கிங் பார்ட்னருக்கு பே பண்றேன் அப்படின்னா த சேம் ஷல் பி டிஸ்அலோடட். எவ்வளவு டிஸ்அலோடட்? த பேமெண்ட் ஆஃப் ரெமுனரேஷன் ஷுட் நாட் எக்ஸிட். இது எக்ஸிட் ஆகக்கூடாதாம்ப்பா. ஆன் ஃபர்ஸ்ட்
இது சம்ம பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். பட் ஜஸ்ட் படிச்சுக்கோங்க. ஆன் ஃபர்ஸ்ட் ₹3,000 ஆஃப் புக் ப்ராஃபிட் ஆர் இன் கேஸ் ஆஃப் எ லாஸ், விச் மீன்ஸ் முதல்ல வந்து 3,00,000 ஃபர்ஸ்ட் புக் ப்ராஃபிட்ல இருந்து ₹3,00,000 அலோவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. அதுக்கு அடுத்து ₹1,50,000 ஆர் 90% ஆஃப் த புக் ப்ராஃபிட் விச் எவர் இஸ் மோர். இதுல ரெண்டுத்துல எது ஹையரோ, பேலன்ஸ் இருக்கிறதுல 90% எடுத்து புக் ப்ராஃபிட் கூட கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் மோர் அப்படின்றத எடுப்பீங்க. 1 மினிட். இது வந்து இப்படி இருக்கு. எப்படி இருக்குன்னா, அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இங்க ஃபர்ஸ்ட் ஒரு 3 lakhs இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் 3 lakhs வந்து புக் ப்ராஃபிட்டை பத்தி பேசுறான். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட புக் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 lakhsன்னு வச்சுப்போம். ஸோ திஸ் இஸ் மை புக் ப்ராஃபிட். ஓகே, இந்த புக் ப்ராஃபிட்ல ஃபர்ஸ்ட் 3 லட்சம், ஃபர்ஸ்ட் 3 லட்சம்ன்றது இதுல இருந்து 3 லட்சத்தை பத்தி பேசுறான். சோ இந்த இந்த 10 லட்சத்துல 3 லட்சத்தை பத்தி பேசிட்டு இருக்கான். ஓகேவா, இந்த 3 லட்சம் வரும்போது என்னவா, 1,50,000 ஆர் 90% ஆஃப் த புக் ப்ராஃபிட் விச் எவர் இஸ் மோர், 1,50,000. ஆனா கணேஷ் வந்து வெயிட்டிங் பண்ணலாமா? சாரி, கடைசியா விட்டு போகும்போது எனக்கு ஹோஸ்ட் ஆஃப் போடாம போயிட்டாங்க போல. சரி, ஓகே. டன்னா. சோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆன் ஃபர்ஸ்ட் 3 lakhs ஆஃப் புக் ப்ராஃபிட் ஆர் இன் கேஸ் ஆஃப் லாஸ் இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் 3 லட்சத்துல நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா 1,50,000 வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க, ஆர் 90% ஆஃப் த புக் ப்ராஃபிட். 90% ஆஃப் த புக் ப்ராஃபிட் அப்படின்னு அவன் மென்ஷன் பண்றது வந்து ஹோலா இல்ல அந்த 1,50,000 மட்டுமா? ஐ திங்க் இதுலயே 90% இருக்கணும். அப்போனா ஈக்குவல் டு 3 into 90, 90%. 3 lakhs into 90, 2,70,000. which எப்படி பார்த்தாலும் விச் எவர் இஸ் மோர்ல வந்து 2,70,000 தானே வரும் நம்மளுக்கு. இந்த இடத்துல ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு ஆக்சுவலி. ஸோ என் புக் ப்ராஃபிட்டே இப்போ 2 lakhsன்னு வச்சுப்போம். இப்போ 2 lakhs into 90 போட்டா டெஃபினட்டா கம்மி ஆகுமா? ஃபார்முலா அப்ளிகபிள் ஆகும். எரர். சரி, 2,70,000 வந்துச்சா? தென் இப்போ இந்த 2 lakhs தான் இருக்கு அப்படின்னா 2 lakhs into 90, 1,80,000. இப்பயும் வச்சு அவர் செய்யற 1,80,000, 1,50,000 இல்ல 1,80,000. 1,50,000 into 90%. ஸோ இப்படி போட்டா 1,35,000 which ever is higher, 1,50,000 வருமா? ஓகே. ஸோ மைட் பி இது எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்க சொல்லியிருக்க இந்த 2 கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 லட்சம், அதாவது இந்த 10 லட்சத்துல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 லட்சத்துக்கு வந்து நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா, விச் எவர் இஸ் ஹையர் கான்செப்ட் போங்க. 1,50,000 ஒன்று, அப்படி இல்லைன்னா 90% ஆஃப் த புக் ப்ராஃபிட். ஸோ இந்த இடத்துல வந்து நான் 90% எடுத்திருக்கிறது அப்படின்னா 3 lakhs மேலே எடுத்திருக்கேன். இங்க இருக்க 3 lakhs மேலே 90% போட்டு 2,70,000 அப்படின்றத போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ புக்ல வந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்ப்போம். பட் ஓவரால் புக் ப்ராஃபிட் எடுத்தா எனக்கு தெரிஞ்சு வராது. ஏன்னா அந்த கான்செப்ட் படி போனோம் அப்படின்னா ஓவராலாவே விச் எவர் இஸ் ஹையர் கான்செப்ட்ல கீழே இருக்கிறது தான் ஹையரா வரும். 90% தான் ஹையரா வரும். ஓகேவா? அதர்வைஸ் இங்கே வந்து
புக் ப்ராஃபிட்டே வந்து எனக்கு வந்து புக் ப்ராஃபிட்டே ஒரு 2 lakhs தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்க 3 lakhs வரைக்கும் எடுத்துக்கலான்ற பேர்ல 1,50,000 இப்படி வேணா இன்னொரு கான்செப்ட் இருக்கலாம். இப்போ புக் ப்ராஃபிட் இங்க 3 லட்சம் நான் போட்டிருக்கேன். எனக்கு புக் ப்ராஃபிட் கிடைச்சதே 1,80,000 தான் வச்சுக்கோங்க. இப்போ இப்படி இருக்கும் போதும் இதே ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகும். ஃபர்ஸ்ட் 3 லட்சத்துக்கு 1,50,000. இப்போ பேலன்ஸ் எடுக்கும் போது நான் இதுல இருந்து தான் எடுக்கணும். அப்போ பேலன்ஸ்னா 90% வந்து ஈக்குவல் டு 1,80,000 into 90%. ஸோ நான் இப்படி எடுத்தேன்னா 1,62,000. whichever is higher 1,62,000. அதர்வைஸ் எனக்கு இங்க ப்ராஃபிட் வந்து 1,50,000. அப்போ இங்கேயும் 1,50,000. ஸோ நவ் 1,35,000. அப்போ whichever is higherல இப்போ 1,50,000 இப்படி எடுக்கலாம். ஆனா எப்படி பார்த்தாலும் இந்த கான்செப்ட்ல whichever is higherல 90% தான் வரும் இல்லையா? சரி, ஓகே. இதை இப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. நம்ம சம் பார்க்கும்போது எப்படி எடுத்திருக்கான்னு நான் செக் பண்றேன். ஓகேவா? பட் ஆனா மோஸ்ட்லி இது இப்படிதான் எடுத்திருக்கணும். ஓகேவா? சோ இதுதான் சொல்லிருக்கான். ஃபர்ஸ்ட் 3 லட்சத்துக்கு 1,50,000 இல்ல 90%, whichever is more அதை எடுக்கணும். அதுக்கப்புறம் இருக்க பேலன்ஸ் புக் ப்ராஃபிட்ல அட் த ரேட் ஆஃப் 60%. பேலன்ஸ் புக் ப்ராஃபிட் நம்ம மென்ஷன் பண்றது நீங்க ஃபர்ஸ்ட் 3 லட்சம் எடுத்துட்டோமா, பேலன்ஸ் புக் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 7 lakhs. ஓகேவா? சோ இந்த 7 lakhsல இருந்து நீங்க வந்து பேலன்ஸ் 60% எடுத்துக்கலாம் அப்படின்றத மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கான். ஓகே. சோ நெக்ஸ்ட் பேமெண்ட் ஆஃப் ரெமுனரேஷன். இதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க, சம் பார்க்கும்போது நான் சொல்றேன். பேமெண்ட் ஆஃப் ரெமுனரேஷன் ஆர் இன்ட்ரெஸ்ட் should be authorized by the partnership deed and should be prospectus. ஓகே டன். அதாவது பார்ட்னர்ஷிப் டீல வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும், ரெமுனரேஷனும் சரி இன்ட்ரெஸ்டும் சரி. ஓகே. சோ இந்த இடத்துல வந்து கால்குலேஷன் ஆஃப் புக் ப்ராஃபிட். புக் ப்ராஃபிட் நீங்க பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த புக் ப்ராஃபிட்டை எப்படி கால்குலேஷன் பண்றது அப்படின்றத சொல்லியிருக்கான். ஓகேவா? புக் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னா, நெட் ப்ராஃபிட் as shown in the P&L. ஓகேவா? P&L நெட் ப்ராஃபிட் ஷோ ஆக போகுது. Consider only business income as increased by the remuneration to all partners. Remuneration is to be added back is the debited to the P&L. In case P&L வந்து ரெமுனரேஷன் நீங்க கொடுத்துருப்பீங்க இல்லையா, அது டெபிட் சைடு இருக்கு அப்படின்னா நீங்க மறுபடியும் அதை என்ன பண்ணி ஆகணும், ஆட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணணும். உங்களோட நெட் ப்ராஃபிட்டை வந்து ஆட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்ட்ரெஸ்ட் எதனா பே பண்ணிருப்பீங்க இல்லையா, இன்ட்ரெஸ்ட் பே டு த பார்ட்னர் டு த எக்ஸ்டென்ட் இஸ் டிடக்டபிள் ஷல் நாட் பி ஆடட் பேக். விச் மீன்ஸ் 12% வரைக்கும் அலோடு. 12% வரைக்கும் அலோவ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத மறுபடியும் ஆட் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். ஆட் பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் current year and unabsorbed depreciation is to be deducted. Brought forward losses will not be deducted. இந்த P&L unabsorbed depreciation, current year depreciation இருக்கு அப்படின்னா டிடெக்ட் பண்ணிடலாமா. brought forward losses எதனா இருக்கு அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன்னா இந்த புக் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் தான் சேலரி எவ்வளவு அலோவ் பண்ணணும்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் நீங்க டாக்ஸ் கட்டவே போவீங்க. ஓகே. நெக்ஸ்ட் tax implication in the hands of partner. Interest on remuneration taxable in the hands of partner as business income. Share of profit exempted under section 10(2)(a), which means இங்க சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இன்ட்ரெஸ்ட் ரெமுனரேஷன் இருக்குன்னு வச்சுக்கோமே, இன்ட்ரெஸ்டோ ரெமுனரேஷனோ இது யார் ரிசீவ் பண்ணுவா, பார்ட்னர்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க. அப்போ யார் கையில டாக்ஸபிள் ஆகும், பார்ட்னர்ஸ் கையில டாக்ஸபிள் ஆகும். அதே மாதிரி ப்ராஃபிட் இருக்குன்னா ப்ராஃபிட் யார் வாங்குவா, ப்ராஃபிட் அதுவும் பார்ட்னர்ஸ் தான் வாங்குவாங்க. பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல ப்ராஃபிட் தான் வரும். இந்த ப்ராஃபிட்டுக்கு யார் டாக்ஸ் கட்டுவா, யாருக்காவது ஐடியா இருக்கா இந்த ப்ராஃபிட்டுக்கு யார் டாக்ஸ் கட்டணும்னு? பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஸோ ஏன் மாறுது பாத்தீங்களா, இப்போ இதுவுமே பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் தான் தருது. இந்த இன்ட்ரெஸ்டும் ரெமுனரேஷனும் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் தான் தருது. இந்த ப்ராஃபிட்டும் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் தான் தருது. ஆனா இந்த இடத்துல இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃபர்ம் கையில டாக்ஸபிள் ஆகும். இந்த கையில சாரி இந்த இடத்துல இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர் கையில டாக்ஸபிள் ஆகும். இது ரெண்டும். பட் இது வந்து ஃபர்ம் கையில டாக்ஸபிள் ஆகும். பிகாஸ் ஃபர்ம் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் பர்சன். தட்ஸ் வை ஹியர் தே சேயிங் எக்ஸம்ப்டட் அண்டர் செக்ஷன் 10(2)(a). என்ன காரணம், ஆல்ரெடி ஃபர்ம் வந்து இதுக்கு டாக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கோம் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். ஓகேவா? அந்த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ல பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஆல்ரெடி டாக்ஸ் பே பண்ணிருக்கோம். தென் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர் கையில அது எக்ஸம்ப்டட். ஓகேவா? ஸோ அதுதான் சொல்ல வந்திருக்கான். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு புக். Okay, so firm assessment. Under Income Tax Act, partnership firm separately identifiable apart from the partner, it is taxed a separate flat rate. So whatever it is,
நம்மளுக்கு வந்து ஃபர்ம்க்கு எவ்வளவு டாக்ஸ் ரேட் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, 30% and then 4%. டாக்ஸ் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கான், unless or until otherwise mentioned a partnership firm shall include LLP partnership. Further the word partner includes partners of a LLP partnership. அதாவது இன்கம் டாக்ஸ் ஆக்ட் சொல்லாம எல்எல்பி உள்ள வருமா, எல்எல்பி வந்து சில இடத்துலலாம் எக்ஸ்க்ளூட் நம்ம படிச்சுட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இப்போ 44AD படிக்கும் போது கூட எல்எல்பி வந்து அதுல இன்க்ளூட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் படிச்சோம். ஸோ அன்லஸ் ஆர் அன்டில் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் சொல்லணும் நம்ம கிட்ட வந்து, எஸ் எல்எல்பியும் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல தான் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு நம்ம கிட்ட வந்து சொல்லணும். ஸோ அப்படி சொன்னா மட்டுமே தான் அது வந்து இன்க்ளூடட் எல்எல்பி. ஓகேவா, அதுதான் அதுல ஒரு டாக்ஸ் பாயிண்டாவே கொடுத்துருக்கான். ஷேர் ஆஃப் பார்ட்னர்ஸ் மெம்பர் இன்கம் ஆஃப் த ஃபர்ம் இஸ் நாட் டாக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர் பிகாஸ் ஆஃப் ஆல்ரெடி ஃபர்ம் பே த டாக்ஸ். ப்ராஃபிட்டுக்கு ஆல்ரெடி ஃபர்ம் வந்து டாக்ஸ் பே பண்ணிடும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், as in case of any other assessee income from firm also under the head PGBP, that is income from most probably PGBP sources, a firm can't have income under the head salary. Okay, இப்போ firm வந்து பாத்தீங்கன்னா வெறும் PGBP கீழ தான் வருமா அப்படின்னு கேட்டா இல்ல, அது கேபிட்டல் கெயின் கீழே வரும், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்லயே வரும். ஆனா salary சைடு கீழே firm வருமான்னு கேட்டா வராது. ஓகேவா, ஏன்னா எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் இருக்கணும், அது அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. ஓகே, so registration of the firm is not compulsory to the assessee. So firm registration is compulsory ன்னு கேட்டா கம்பல்சரி கிடையாது. நம்ம டீடு +1 +2 இருந்தே பார்த்திருப்போம். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் கம்பல்சரின்னு கேட்டா கிடையாது, அதுக்காகவே பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய டைம் பார்த்திருப்போம். பட் இந்த இடத்துல நம்ம ஒரு பாயிண்ட் படிச்சோம், என்ன படிச்சோம், இப்போ இன்ட்ரெஸ்ட் ஏதாவது கொடுக்குது அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் டீட்ல மென்ஷன் ஆயிருக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்போ டெஃபினட்டா ரெஜிஸ்டர் ஆயிருந்தா மட்டுமே அந்த 12% உங்களுக்கு கிடைக்கும், அதர்வைஸ் அதுவும் கிடைக்காது. ஓகே, ஸோ நவ் டிடக்ஷன் 40B. என்னென்ன டிடக்ஷன் பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஜிபிபில நீங்க எதெல்லாம் அலோவ் பண்ணிக்கலாம் கம்ப்யூட் பண்ணும்போது அப்படின்னா, இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரெமுனரேஷன். ஓகேவா, ஸோ சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கான், என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஃபுல்ஃபில் த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, டீட் கம்பல்சரியா போட்டுருக்கணும்னு, அந்த மாதிரி இன்னும் அடிஷனலா ஒரு 3 கண்டிஷன் இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா, the partnership must be evident by an instrument. Okay, evident they have to maintain this evidence. Yeah, we have partnership, we are existing in this area அப்படின்னு அவங்க வந்து சொல்லணும். ஆமா, நாங்க வந்து இந்த பிசினஸ் ஃபீல்ட்ல நாங்க இருக்கோம் அப்படின்னு. நெக்ஸ்ட், certified copy of instrument of partnership shall accompany the return of income. Return of income ஃபைல் பண்ணிருக்கணும் on the year in which assessment a firm is referred. ஸோ டெஃபினட்டா வந்து அவங்க என்ன ஃபைல் பண்ணிருக்கணும், ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் வந்து ஃபைல் பண்ணி வச்சிருக்கணும். ஆமா, நாங்க வந்து கட்டிட்டு தான் இருக்கோம், ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் எங்க கிட்ட இருக்கு அப்படின்ற அதையும் காட்டணும். ஓகேவா. நெக்ஸ்ட், இண்டிவிஜுவல் ஷேர் ஆஃப் த பார்ட்னர்ஸ் மஸ்ட் பி ஸ்பெசிஃபைட் இன் த இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, இந்த ரேஷியோல தான், ஈக்குவல் ரேஷியோ 1:1 ரேஷியோல நாங்க பிரிச்சுக்கிறோம், இல்ல 3:4 ரேஷியோல அந்த மாதிரி நாங்க பிரிச்சுக்கிறோம் அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணிடணும். தேர் இஸ் நோ ஃபெயிலியர் ஸ்பெசிஃபைட் அண்டர் செக்ஷன் 144 ஆன் பார்ட் ஆஃப் த ஃபர்ம். 144 is a best judgment assessment, comes under Income Tax Act. There is no failure as specified under section 144. Income Tax Act 144. Yeah, Income Tax Act 144 தான். ஏன்னா அங்க 185 இருக்கு இல்லையா. So 144 is the best judgment assessment given by the AO. So அதுல எந்த ஒரு ஃபெயிலியருமே இருக்கக்கூடாது. மைட் பி இவங்க வந்து டாக்ஸ் கட்டாம இருக்காங்க, இல்ல நோட்டீஸ் கொடுத்து ரிப்ளை பண்ணாம இருக்காங்க, டெஃபினட்டா பெஸ்ட் ஜட்மெண்ட் வந்து உள்ள வந்துடும் 144 செக்ஷன் படி. ஸோ அது படி வந்துருச்சு அப்படின்னா there is no failure in this 144 அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டான். விச் மீன்ஸ் ப்ராப்பரா டாக்ஸ் கட்டிருக்கணும், ப்ராப்பரா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கணும், ஆமா நாங்க இருக்குன்ற இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க மெயின்டைன் பண்ணிருக்கணும். திஸ் ஆர் த 4 conditions to satisfy by the firm to take this deduction. இந்த டிடக்ஷன் எடுக்கணும்னாலே இவ்வளவு சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். எஃபெக்ட் ஆன் நான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த அபவ் கண்டிஷன். இன் கேஸ் மேல சொல்லிருக்க கண்டிஷன் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னா, as per section 185 என்ன சொல்றான், firm does not comply with the provision of 184 of the assessment year, then no deduction by way of interest to the partner or remuneration to partner shall be allowed. கொடுக்க மாட்டோம் அப்படின்றத அவங்க சொல்லி வச்சிருக்கான். ஓகேவா. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பார்ட்னர் அப்படின்னும் போது கேபிட்டல் ஆர் லோன் அக்கௌண்ட் இஸ் அலோட் as டிடக்ஷன். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபிக்ஸ்டா இருக்கட்டும் இல்ல கரண்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, இல்ல லோனா கூட இருக்கட்டும், லோனுக்கு கூட நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட், அதாவது பார்ட்னர் வந்து லோன் கொடுத்துருப்பாரு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்க்கு, அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அவர் ரிசீவ் பண்றாரு அப்படின்னா தென் தட் ஆல்சோ அலௌடட். கண்டிஷன் என்னப்பா சொல்லிருக்கான், இன்ட்ரெஸ்ட் மஸ்ட் பி ஆத்தரைஸ்ட் பை த பார்ட்னர்ஷிப் டீட், ஹைலைட்டே பண்ணிருக்கான். ஓகே, பார்ட்னர்ஷிப் டீட்ல அது மென்ஷன் பண்ணிருக்கணும். பேமெண்ட் மஸ்ட் பெர்டைன் டு அ பீரியட் ஆஃப்டர் த பார்ட்னர்ஷிப் டீட். ஸோ என்ன பீரியடுக்கு வந்து அது எலிஜிபிளா இருக்கும் அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் டீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டீட் போட்டு மென்ஷன் பண்ணிப்பாங்க இல்லையா, அந்த பீரியட்ல இருந்து அது எலிஜிபிள். ஓகே, விச் மீன்ஸ் எலிஜிபிள் ஃபார் த பீரியட். பார்ட்னர்ஷிப் டீடுக்கு அப்புறமா தான் எலிஜிபிளே ஆகும். ஓகேவா. ஸோ டிடக்ஷன் எவ்வளோப்பா, மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங். ஆக்சுவலா எவ்வளவு கொடுத்துருக்காங்க, இல்ல 12% இவ்வளவு வந்து டிடக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா. ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 81 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 12%க்கான கான்செப்ட் புரிஞ்சிடும். ஸோ இங்க உங்களுக்கு 40B தெரிய வேண்டியது என்னன்னா 12% அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். மற்ற பாயிண்ட் எல்லாம் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணினாலே போதும். ஓகே, மற்ற பாயிண்ட்லாம் உங்களுக்கா ரிமெம்பர் ஆகும். ஓகே, அவங்க வந்து ஃபைல் ரிட்டர்ன் பண்ணிருக்கணும் நம்ம பார்த்தோம், அப்புறம் டீட் போட்டுக்கணும் நம்ம பார்த்தோம் அப்படின்ற மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் ரிமெம்பர் ஆகும். அதுல மென்ஷன் பண்ணிருக்கணும் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, அதெல்லாம் காமன் பாயிண்ட்ஸ் தான். எப்படி பார்த்தாலும் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருக்கு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து என்ன இருக்கணும், ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு இருக்குன்னு தெரியணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ், ஏ கேஸ்,
இது என்ன இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஆஸ் பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அதாவது இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் allowed to the partner 10%. ஓகே, இன்ட்ரெஸ்ட் allowed as per பார்ட்னர்ஷிப் டீட் படி 10% தான். இன்னொரு ஒரு விஷயம், இந்த டீட் போடும் போது அந்த டீட்லயும் தே ஹாவ் மென்ஷன், அந்த டீட்லயும் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க இந்த பார்ட்னருக்கு இத்தனை பர்சன்டேஜ் தான் அப்படின்னு அவங்க டீட்லயும் வேற மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா, ஆஸ் பர் ஆக்ட் படி 12, டீட்ல 10 இருக்கு அப்படின்னாலும் இப்போ ஆனா 12 வரைக்கும் நான் எடுத்துக்கலாமாண்ணா, அதாவது டீட்ல 10 தான் மென்ஷன் பண்ணிருக்கான், ஆனா ஆக்ட்ல 12 கொடுத்துருக்கான், ஆனா நான் 12 வரைக்கும் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டா இல்ல கிடையாது, டீட்லயே 10 தான் கொடுத்துருக்கான், உங்களால 10 வரைக்கும் தான் இங்க அலோவ் பண்ண முடியும். ஓகேவா, 12 எடுக்கக்கூடாது. ஓகே, அது ஒரு பாயிண்ட் இருக்கு, பார்ப்போம் கீழே பார்ப்போம். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து ரேட் ஆஃப் இது அலோடட் டு பார்ட்னர் இவ்வளோ இருக்கு, ஆஸ் பர் டீட் படி இவ்வளோ இருக்கு, ஒர்க்கிங்ல எதுவும் இல்லை, விச் மீன்ஸ் டிசலோட அமௌண்ட் ஏதாவது நான் டிசால்வ் பண்ணுமான்னு கேட்டா இல்ல, ஏன்னா 12% தான், 10க்குள்ள தான் இருக்கு ரெண்டுமே. ஸோ டோன்ட் வரி. ஓகேவா, அடுத்து பி கேஸ். பில என்ன சொல்லிருக்கான் அப்படின்னா 30,000 இன்ட்ரெஸ்டா கொடுத்துருக்காங்க, 12%, ஆனா டீட் படி 15%, ஆனா டீட் படி 12 தான் இருக்கு. அப்ப நம்ம இப்போ எவ்வளவு டிசால்வ் பண்ணோம், 3% டிசால்வ் பண்ணோம். என்ன பண்ணலாம், 30,000 டிவைட் பை 50 போட்டா 1% எவ்வளவு தெரிஞ்சிருமா, 1% எவ்வளவு தெரிஞ்சிருமா, அப்போ இன்டூ எவ்வளவு நம்ம டிசால்வ் பண்ணோம் 3 போட்டீங்கன்னா உங்களுக்கு 6,000 கிடைச்சிடும். ஸோ அது பி கேஸ். அடுத்து சி கேஸ், அதே 30,000 15% கொடுத்துருக்கான், டீட்ல எவ்வளவு சொல்லியிருக்கான், டீட் இஸ் சைலண்ட், டீட் பத்தியே பேசல, டெஃபினட்டா மஸ்ட் டீட் இல்ல அப்படின்னும் போது டைரக்டா மொத்தத்தை டிசால்வ் பண்ணிடலாம், 30,000 அப்படியே டிசால்வ். ஓகேவா, அடுத்து டி கேஸ். ஆஸ் பர் புக் 30, அலோடட் டு பார்ட்னருக்கு 20, ஆனா டீட்ல சொல்லியிருக்கிறது 18. வாட் எவர் இட் இஸ், எங்களுக்கு வந்து 20யா, நாங்க எவ்வளவு டிசால்வ் பண்ணுவோம், 30,000 டிவைடட் பை 20 இன்டூ 12% வரைக்கும் எடுத்துக்கலாம். ஆனா கொடுத்துருக்கிறது எவ்வளவு கொடுத்துருக்கீங்க, 20 வரைக்கும் கொடுத்துருக்கீங்க. அப்போ 12 மைனஸ் 20 8, பேலன்ஸ் இருக்க 80க்கு எனக்கு டிசால்வ் பண்ணுங்க, 80க்கு நீங்க டிசால்வ் பண்ணிடுவீங்க. ஆனா இல்லையானா டீட்ல 18 வரைக்கும் கொடுத்துருக்கானா, அப்போ 12ல இருந்து நான் 18க்கு மைனஸ் பண்ணி 6 தானே நான் டிசால்வ் பண்ணணும், ஏன் நான் 8 டிசால்வ் பண்றீங்க, ஆக்சுவலா எவ்வளவு வாங்கியிருக்கான்னு செக் பண்ணுங்க. ஓகேவா, இதுவும் இம்பார்ட்டன்ட், டீடும் ஒரு சில இடத்துல, அதாவது டீடு ஒரு சில இடத்துல பிளே பண்ணும், மோஸ்ட் ஆஃப் த ஏரியால வந்து இதுதான் பிளே பண்ணும். ஓகேவா, ஸோ அப்படி இருக்கும்போது 12 மைனஸ் 20 8 தான் நீங்க டிசால்வ் பண்ணணும், டீட் பத்தி நீங்க கன்சிடரே பண்ணக்கூடாது. டீட்ல இப்போ 18 இருந்தாலுமே இங்க 12 இருக்க கணக்கு தான் உங்களுக்கு. ஓகேவா, டீட்ல 18 சொல்லியிருந்தாலும் 12 இருக்க கணக்கு தான், ஆனா டீட்ல 10ன்னு சொல்லியிருந்தா 12 இருக்க கணக்குல 10 இருக்க கணக்கு தான். இப்ப புரியுதா அது, அதாவது டீட்ல இப்போ 18 இருக்கு அப்படின்னா அப்போ இங்க 12 இருக்குன்னு தான் நீங்க அசியூம் பண்ணணும். ஓகேவா, இன்கேஸ் டீட்ல 10 இருக்கு அப்படின்னா 12 இருக்குன்னு அசியூம் பண்ணக்கூடாது, 10 தான் இருக்கு. ஓகே, இதுதான் கான்செப்ட். ஓகே, அந்த கான்செப்ட் படி எடுத்துருப்போம். ஸோ அப்போ 20 இருக்கு, அப்போ டீட்ல இப்போ 12 இருக்கு நீங்க அசியூம் பண்றீங்க, ஏன்னா 12 மேல இருக்குன்னா 12 வரைக்கும் இருக்கு அசியூம் பண்றீங்கன்னா மைனஸ் பண்ணீங்கன்னா 8 தான் நீங்க டிசால்வ் பண்ணணும், டிசால்வ் பண்ணீங்கன்னா 12,000 டிசால்வ் பண்ணிடுவீங்க. அடுத்து இல என்ன கொடுத்துருக்கான், 30,000 15 10%. இப்போ பாருங்க, இப்போ டீட்ல எவ்வளவு இருக்கு, 10, அதாவது 12க்குள்ள இருக்கா, இப்போ 12க்குள்ள இருக்கு அப்படின்னா நான் எவ்வளவுதான் கன்சிடர் பண்ண சொன்னேன், 12க்குள்ள இருக்கு அப்படின்னாலுமே நான் எவ்வளவுதான் கன்சிடர் பண்ணணும், 10 எவ்வளவு காணும் அவ்வளவுதான் கன்சிடர் பண்ண சொன்னேன். அப்போ 10 இருக்கு, இப்போ மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 5, விச் மீன்ஸ் 15 மைனஸ் 10 5. இப்போ இங்க நான் 12 போட்டுக்கலாமா, எனக்கு தான் 12 வரைக்கும் இருக்கேனா அப்படின்னா போட்டுக்க முடியாது, 12 வரைக்கும் உங்களால எடுத்துக்க முடியாது. புக்கு காணாம போச்சு. Start this deduction. சரி, இதுலயே இருக்கிறேன். That's all. Personal hiring tax. Okay. ஸோ இப்போ புக்ல பாத்தீங்க அப்படின்னா
எழுதாதா? Payment excess relatives. Okay. Okay. இங்கேயும் எழுதுற ஆப்ஷன் காட்டல. ஸோ ஓப்பன் ஆயிடுச்சா? டன். ஸோ இப்போ இங்க என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, டீட் படி நம்ம சாரி நார்மலா டாக்ஸ் படி 12 எடுத்துக்க கூடாது, வெறும் 10 தான். டீட்ல வந்து எவ்வளவு மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அதுதான் எடுத்துக்கணும். ஸோ அப்போ இருக்கும்போது 15 மைனஸ் 10 நீங்க வந்து 5 இல்லைனா நான் இந்த இடத்துல 12 எடுத்துக்கிறேன், எனக்கு 3% தானே நான் வந்து டிசால்வ் பண்ணணும் அப்படின்னா 3 இல்ல 5 ஆஸ் பர் டீட் படி கன்சிடர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 30 கொடுத்துருக்கான். இப்போ 30 கொடுத்துருக்கான் அப்படின்னா இப்போ நீங்க இங்க என்னவா இருக்குன்னு அசியூம் பண்றோம், மோர் தென் 12 அப்போனா இங்க டீட்ல 12 இருக்குன்னு அசியூம் பண்ணிட்டு இப்போ 30 மைனஸ் 12 அப்படி பண்ணீங்க அப்படின்னா 18. ஓகே, ஸோ 18 வந்து நீங்க டிசால்வ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இது இந்த சம் எப்படி போட்டிருக்கான்னு தெரிஞ்சா டிடியும் உங்க இதையும் எப்படி கம்பேர் பண்ணணும். ஓகேண்ணா. ஓகே. ஸோ அடுத்து applicability of section 4A2 interest on partner paid at rate higher than the normal market rate of interest shall be governed by 48 and excess shall be disallowed. சரி, ஓகே, இது எங்களுக்கு தெரிஞ்சதுதான். Interest to representative partner meaning where individual partner pay of benefits of another person system as a representative partner. சரி, ஓகே. ட்ரீட்மெண்ட் இப்போ இன் கேஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், இப்போ நான் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல வந்து பார்ட்னரா இருக்கேன்ப்பா. ஓகே, ஸோ இப்போ நான் பார்ட்னரா இருக்கேன் அப்படின்னும் போது என்னால ஒரு சில மீட்டிங்ஸ் அட்டன் பண்ண முடியல, எனக்கு பதிலாக நான் வேற ஒரு பார்ட்னரை போய் அட்டன் பண்ண சொல்றேன் அப்படின்னா தென் ஹில் பிகம் அஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ் பார்ட்னர் ஃபார் மீ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 1 இயர் ஒரு 8 months எங்கேயோ வந்து நான் ஒரு அப்ராட் போயிருக்கேன், பிசினஸ் விஷயமா நான் எங்கேயோ அப்ராட் போயிட்டேன் அப்படின்னும் போது தென் அந்த 8 months ஒரு 1 இயருக்கு வந்து என்னோட ரெப்ரசன்டேட்டிவ் எனக்கு பதிலாக அங்க இருந்து அட்டன் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அட்டன் பண்ணும்போது அவரு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுவார். கரெக்டா? என்னோட பாயிண்ட் ஆஃப் இருந்து எது எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவர் பண்ணுவார், என்னோட பெனிஃபிட் எல்லாமே அவர் ரிசீவ் பண்ணுவார். இப்போ அவர் ரிசீவ் பண்றாரு அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு 40B interest paid by the firm to such individual as a partner in a representative capacity and to persons who represented shall be governed by 40B ல என்ன சொல்லிருக்கானோ அதே மாதிரி 40B படி கவர்ன் பண்றாங்க, which means as per this section. இப்போ 40B படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா, அதே மாதிரி கவர்ன் பண்றாங்கன்னா தென் ஓகே, ஸோ அது படி நடந்துரும். நான் கவர்ன் பை 40B அப்படின்னா interest paid by the firm to such individual otherwise then as a partner in representative capacity shall not govern by 40B but by 3613. 3613 அப்படிங்கிறது 37 வந்து ஜெனரல் ரிடக்ஷனா, 3613 என்ன தப்புன்னு 3613 கொடுத்துருவோம். பின்னாடி புக்ல திருப்பங்க 3613 என்ன இருக்கு, 40 41 36 4 3614 3613A discounted in 0 coupon form 3613 interest on borrowed capital. Okay then. So 3613 வந்து interest on borrowed capital. So interest on borrowed capital அண்டர்ல நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணிடுவோம் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ இங்க கொடுத்துருக்கான் பாருங்க. நான் இது படிக்கும்போது சொல்லியிருந்தேன், ஃபர்ம் அசஸ்மெண்ட் படிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்றேன், அப்போ இது புரியும்னு நான் இன்னைக்கு நிறுத்த வச்சிருந்தேன் இல்லையா? ஓகே, ஸோ இங்க இருக்க அந்த பாயிண்ட் அதர் பாயிண்ட்ஸ்ல பாருங்க. இன்ட்ரெஸ்ட் பெய்ட் டு அனதர் பர்சன் which means interest would be paid to another person. Hence interest on capital to proprietor is disallowed expenditure. However interest on capital to partner is allowed under section 40B. இப்போ நம்ம 40B தான் படிச்சிருக்கோம் to discuss in chapter in the chapter firm assessment. So firm assessment கீழே இப்போ 40B கீழே நம்ம படிச்சிட்டு இருக்கோம். இன் கேஸ் ரெப்ரசன்டேட்டிவ் கெப்பாசிட்டியில வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து 3613 அப்ளிகபிள் ஆகும்.
அதாவது அவங்களுக்கு 40B அப்ளிகபிள் ஆகாத நிலைமையில, அப்ப அதாவது நாட் கவர்ன்ட் பை 40B, 40B கீழே அவங்க வரலன்னா அது எப்படி நான் கீழே வராங்க வரல நம்ம எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? அவங்க 40B கீழே தான் வராங்க. டீட்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க, ஓகே இஸ் மை ரெப்ரஸன்டேட்டிவ், எனக்கு பிகாஃபா இருந்து என்னோட பெனிஃபிட் இவர் எடுத்துப்பாரு, தென் டெஃபினெட்லி இஸ் கம்ஸ் அண்டர் 40B. அதர்வைஸ் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, தென் இட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் 40B. 40B கீழே வரல, தென் த கிளைம் த டிடக்ஷன் அண்டர் திஸ் செக்ஷன் 36(1)(3). ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed கேபிட்டல். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் சார்? அதாவது எவ்வளவு வந்து நம்ம கேபிட்டல் கொடுத்துருமோ அதுக்கு ஏற்ற இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து வாங்குவோம் இல்லையா? ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இது கீழே நீங்க வந்து அலோவ் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் இப்போ அசட்டா இருக்கு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும் நம்ம பார்த்தோம். அதை கொண்டு வந்து அவன் புட்டு யூஸ் பண்ற வரைக்கும் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அது அசட்டோட வேல்யூலே ஆட் ஆகும் நம்ம பார்த்தோம். இதோ இங்க இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி சில கேசஸ் இருக்கு. 36(3) இதான் சொல்லுது. ஆக்சுவல் காஸ்ட்ல வந்து எதெல்லாம் ஆட் ஆகும் நம்ம பார்த்தோம். பீரியட் டு த கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த பிசினஸ், இல்லைன்னா புட் டு யூஸ்க்கு பிஃபோரா இருக்கு அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க இது பண்ணிக்கூடாது. விச் மீன்ஸ் அலோடட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கூடாது, ஒரு எக்ஸ்பென்ஸ் மாதிரி அப்படின்ட்டு நீங்க மைனஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவல் காஸ்ட்ல ஆட் பண்ணி காமிச்சிக்கணும். இன்கேஸ் ஆஃப்டர் புட் டு யூஸ் இருக்குன்னா அப்போ நீங்க 36(1)(3) கீழே அலோவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஓகேவா? ஸோ அந்த மாதிரி borrowed கேபிட்டல் இருக்கு அப்படின்னா மை ரெப்ரஸன்டேட்டிவ் எனக்காக பிகாஃப் ஆஃபா இருந்து அதை வாங்குறாரு அப்படின்னும் போது தென் த கிளைம் த டிடக்ஷன் அண்டர் திஸ் செக்ஷன் 36(1)(3). ஓகே, அடுத்து வேற என்ன கொடுத்துருக்கான்? இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் பார்ட்னர்லாம் என் புக்ல படிச்சோம்னா ஞாபகம் இல்லடா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். ஸோ டிராயிங்ஸுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், நம்ம பர்சனல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்காக நம்ம சிலது வித்ட்ரா பண்ணிட்டு போவோம் அப்படின்னும் போது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஆட் வித் ஃபர்ம் ஃப்ரம் ஹிஸ் பார்ட்னர் ஷல் பி ட்ரீட்டட் அஸ் டாக்ஸபிள் இன்கம். அது ஆல்வேஸா டாக்ஸபிள் இன்கம் தான்ப்பா. டிராயிங்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி 12% வரைக்கும் அவளோட இருக்கா அப்படின்லாம் இல்லை. ஸோ டேரக்டா அது வந்து டாக்ஸபிள் இன்கம்ல சேர்ந்துடும். இன்கேஸ் ரெமுனரேஷன் டு பார்ட்னர் இருக்கு அப்படின்னா ரெமுனரேஷன்ல ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் இதோட முடிஞ்சிச்சு இன்ட்ரெஸ்ட் பத்தி. இப்போ ரெமுனரேஷன் பத்தி பேச வரோம். ஓகேவா? ஸோ ரெமுனரேஷன் டு பார்ட்னர் அப்படின்னும் போது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்? சேலரி, ஃபீஸ், கமிஷன், போனஸ் நம்ம பார்த்தாச்சு. கண்டிஷன் என்னென்ன கண்டிஷனாக கொடுக்கணுமாப்பா? ஃபுல்ஃபில் த ஃபாலோயிங் கண்டிஷன். ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்கணும் ஃபர்ஸ்ட், டீடு போட்டிருக்கணும் செகண்ட், பெர்டைன் டு அ பீரியட். நீங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்ட்னர்ஷிப் டீடுக்கு அப்புறமா இருக்க பீரியட்ல நீங்க வந்து ரெமுனரேஷன் கொடுத்துருக்கணும். ஓகேவா? ஸோ திஸ் ஆர் த கண்டிஷன்ஸ் டு சாட்டிஸ்ஃபை. ரெமுனரேஷன் நீங்க கொடுக்குறீங்கன்னா இதெல்லாம் இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். மேஜரா என்னன்னா பார்ட்னர் வந்து ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்கணும் அப்படிங்கிறது தான் மேஜர். ஓகேவா? ஸோ ஒர்க்கிங் பார்ட்னர்னா அப்போ ஒர்க்கிங் பார்ட்னர்னா யாரு, அதுக்கான மீனிங் என்ன அப்படின்றத கொடுத்துருக்கான். ஒர்க்கிங் பார்ட்னர் மீன்ஸ் an individual who is actively engaged in conducting the affairs of the business or professions of the firm. So time devotion is not a key factor of deciding the status of a partner, which means நீங்க வந்து டைம் வச்சு டிசைட் பண்ணாதீங்க. அவர் வந்து ஒர்க்கிங் பார்ட்னர், அவர் இவ்வளவு நேரம் ஒர்க் பண்றாரு, ஸோ ஒரு எம்ப்ளாயி மாதிரி அவரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து டைம் வச்சுலாம் டிசைட் பண்ணாதீங்க. the individual வந்து actively engaged in the conduct business of affairs of the business of professions அப்படி இருக்காரு அப்படின்னா then he'll become as a working partner அப்படின்ட்டு சொல்ல வரோம். இப்போ அது எப்படின்னா நம்ம சில கேசஸ்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அதை எப்படி டிசைட் பண்றது அப்படின்னும் போது நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். என்னன்னா வேல்யூ வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றதுனால அது நீங்க வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லிடக்கூடாது, அது அந்த அசட்டோட தன்மையை மாற்றணும் அப்படின்ற மாதிரி நம்ம சில பாயிண்ட்ஸ்ல படிச்சோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்க சொல்லியிருக்கான். ஸோ அவர் வந்து இப்படி ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்றதுனால இஸ் நாட் அட் அ ஒர்க்கிங் பார்ட்னர். ஒரு டைம் இல்லாம ஒர்க் பண்ணிட்டே இருக்காருன்னா, ஏன்னா சில டைம் சைலண்ட் பார்ட்னர் கூட வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஒர்க்கிங் பார்ட்னர் மாதிரி தே ஆல்சோ ஆக்ட் இல்லையா? ஸோ அதுதான் சொல்லியிருக்கான். அந்த இடத்துல வந்து இதை வச்சு நீங்க டிசைட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டிடக்ஷன். எவ்வளோப்பா டிடக்ஷனா? ரெமுனரேஷன் இன் டோட்டல் இஸ் அலோடட் டு த மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங். ஆக்சுவல் ரெமுனரேஷன் இல்லைன்னா பெர்மிசபிள் லிமிட். இந்த பெர்மிசபிள் லிமிட் தான் இன் கேஸ் ஆஃப் லாஸா இருக்குன்னா ஓகே அது 1,50,000, இது நார்மல் பாயிண்ட். இன் கேஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் 3 lakhsக்கு 90% ஆஃப் த புக் ப்ராஃபிட் ஆர் 1,50,000 விச் எவர் இஸ் ஹையர். பேலன்ஸ் இருக்க புக் ப்ராஃபிட்க்கு 60%. ஓகேவா? டன். ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் புக் ப்ராஃபிட் எப்படி கம்ப்யூட் பண்ணிருக்காங்க இதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க, நான் சம்ல வரும்போது உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இது வந்து அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 10 lakhs இருக்கு, 3 lakhsக்கு இது நீங்க கால்குலேட் பண்ணணும். பேலன்ஸ் இருக்க 7 lakhsக்கு நீங்க இதை கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்க எவ்வளவு அலோவ் பண்ணணும் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ புக் ப்ராஃபிட் கம்ப்யூட் பண்றது இதுவும் இந்த 4 ஸ்டெப்ஸும் வேண்டாம். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? இந்த நோட் வந்து நான் சம் போடும்போது இந்த நோட்டை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. இப்போ வந்து நம்ம அங்க படிக்கும் போது ஒரு பாயிண்ட் படிச்சோம். பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு வந்து செப்பரேட் ஹெட்டும் அப்ளிகபிள் ஆகும் ஒரு பாயிண்ட் படிச்சோம். ஞாபகம் இருக்கா? இங்க நான் சொன்னேன் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி செப்பரேட்டா வரும், ஐஎஃப்ஓஎஸ் செப்பரேட்டா வரும். ஓகேவா? 4 ஹெட்டுமே அப்ளிகபிள் ஆகும்.
பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு. அதுதான் இங்க சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்? இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், கேபிட்டல் கெயின் டு நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் புக் ப்ராஃபிட்ல வந்து இது எல்லாத்தையும் நான் திரும்ப டிஸ்அலோவ் பண்ணி ஆட் பண்ணுமானா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா பார்ட்னர்ஷிப் ஃபர்முக்கு தனித்தனி ஹெட்டே வரும். ஓகேவா? ஒரு ஹெட்டாவே வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் சாப்டர் 6A டிடக்ஷனும் இக்னோர் பண்ணிக்கங்க. நீங்க புக் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணும்போது புக் ப்ராஃபிட் எந்த பர்பஸ்க்காக கால்குலேட் பண்ணிருக்கீங்க? புக் ப்ராஃபிட் வந்து என்ன பர்பஸ்க்காக கால்குலேட் பண்றோம்னா ரெமுனரேஷன் கண்டுபிடிக்கிற பர்பஸ்க்காக. இந்த புக் ப்ராஃபிட் தான் உங்களோட ஒரிஜினல் ப்ராஃபிட் கிடையாது. நீங்க இப்போ சேலரியில எப்படி வந்து சேலரி பிளஸ் டிஎன் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் கிராஜுவிட்டி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் சேலரி போடும். கரெக்டா? அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க ரெமுனரேஷன் கால்குலேஷனுக்கு புக் ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு புக் ப்ராஃபிட் போட்டதுக்கு அப்புறமா ரெமுனரேஷன் மறுபடியும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் ப்ராஃபிட் கண்டுபிடிப்பீங்க. அந்த அந்த இந்த பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னு? ஏய் புரியுது. இருக்கீங்களா? ஓகே. சோ அதுதான் இந்த இடத்துல சொல்ல வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் நம்ம ரெமுனரேஷன் கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் ப்ராஃபிட்டே நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஓகேவா? சோ இப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷன் பாருங்க. இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கவர் ஆயிடும். இப்போ நம்ம பார்த்த எல்லா பாயிண்ட்டுமே வந்து உங்களுக்கு கவர் ஆயிடும் ரிலேட்டிங் டு திஸ் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம். ஓகேவா? புத்தர் அண்ட் தக்ஷின் பார்ட்னர்ஸ் ஆஃப் பிபி ட்ரேடர்ஸ். சரி, ஓகே. ஃபர்னிஷ் த ஃபாலோயிங் டீடைல்ஸ். P&L அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க 31st மார்ச்சோடது. ஓகேவா? சோ இப்போ பர்டிகுலர்ஸ்ல பாருங்க. போனஸ் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதர் எக்ஸ்பென்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேலரி இருக்கு. சேலரி வந்து ரெண்டு பார்ட்டா பிரிச்சிருக்கான். அதே மாதிரி இன்ட்ரெஸ்டும் இருக்கு. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து பேங்க்ல இருந்து எடுத்தது. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃப்ரம் பேங்க். அதுக்கு அடுத்து இந்த இன்ட்ரெஸ்ட் தான் இவனுங்க ரெண்டு பேருக்கானது. அப்புறம் டெப்ரிசியேஷன் ஒரு 40,000 கொடுத்துருக்கான். கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கொடுத்துட்டான். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து ஆப்வியஸா டிஸ்அலோட் தான், ரெண்டு பேர் தான். ஸோ ஓவராலா டேலி பண்ணி கொடுத்துட்டான். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு டெப்ரிசியேஷன் ஆஸ் பர் அலோடட் அண்டர் செக்ஷன் 32 என்னது நம்மளுக்கு டெப்ரிசியேஷன் செக்ஷனா ஆஸ் பர் பிசிபி படி எவ்வளவு அலோவ் பண்ணுமா? 30,000 தான் அலோவ் பண்ணும். அப்போ இவன் எவ்வளவு அலோவ் பண்ணிருக்கான்? 40 அலோவ் பண்ணிருக்கான். அப்போ 10,000 டிஸ்அலோவ் பண்ணுமா? ஓகேவா? ஸோ இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், டியூரிங் த லாஸ்ட் இயர் ஃபர்ம் இன்கர்ட் லாஸ் ஆஃப் 8,50,000 இன்க்ளூடிங் அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் ஒரு 50,000. இப்போ 8,50,000 அப்படின்னா பாட்ஃபார்டர் லாசஸ். இதுல அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் 50,000 தாண்டி இருக்கு. அப்போ பாட்ஃபார்டர் லாசஸ் எவ்வளவுதான்? 8 lakhs. கரெக்டா? இன்க்ளூடிங் அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான் பாருங்க. ஸோ பாட்ஃபார்டர் லாசஸ் இப்போ எனக்கு 8 lakhs தான். 8,50,000 மைனஸ் அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்றேன். ஏன் நான் அதை மைனஸ் பண்றேன் நீ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இது எனக்கு இன்ஃபினிட் பீரியட் வரைக்கும் நான் எடுத்துட்டு போகலாம். இது 8 வருஷம் வரைக்கும் தான் எடுத்துக்க முடியும். இது 8 திருப்பி போட்டது, இது 8 வருஷம் வரைக்கும் தான் இதனால கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஆனா இந்த 50,000 நான் இன்ஃபினிட் பீரியட் வரைக்கும் எடுத்து போகலாம். ஞாபகம் இருக்கா? நம்ம அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் படிக்கும்போது ஒரு 3 ஸ்டெப் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. செகண்ட் ஸ்டெப்ல வந்து பாஸ்வேர்ட் லாசஸ் எதனா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணுங்க. தேர்ட் ஸ்டெப்ல கொண்டு வந்து அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ஏன் தேர்டா கொண்டு வந்து மைனஸ் பண்ண சொன்னா? இந்த காரணத்தினால இன்ஃபினிட் பீரியட். அடுத்து மூணாவது பாயிண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃப்ரம் பேங்க் இஸ் எட் டு பி பெய்ட் கம்ப்யூட் த டோட்டல் இன்கம் சம். இதாவது இன்னமும் இது பே பண்ணல, இன்னும் நாங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரோம். பே பண்ணணும்னு சொல்ல வரேன்னா ஆக்சுவலா இன்னும் கையை விட்டு காசு வெளியே போல. 43B அப்ளிகபிள் பண்ணலாமா? இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணிருக்கா இல்லையா அப்படின்னும் போது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃப்ரம் பேங்க் அப்ரூவல் பேசிஸ்ல 45,000 எடுத்துட்டான். கரெக்டா? 45,000 எடுத்து என்ன பண்ணிட்டான்? டெபிட் சைட் போட்டான். இதென்ன P&L, இது டெபிட், இது கிரெடிட். டெபிட் சைட் போட்டு எக்ஸ்பென்ஸ் காமிச்சு என்ன பண்ணிட்டான்? நெட் ப்ராஃபிட் கம்மியா காமிச்சிட்டான். நெட் ப்ராஃபிட் இந்த பக்கம் வரணுமா? சரி, ஓகே, அவன் இந்த பக்கம் போட்டிருக்கான். ஸோ நெட் ப்ராஃபிட்டா லாஸா? ஓகே, ஆனா லாஸ் நினைக்கிறேன் அது. ஆனா இந்த பக்கம் போட்டிருக்கான். கிராஸ் ஒரு 2 lakhs 10,50,000. அப்புறம் எனக்கு ப்ராஃபிட்னு கொடுத்து வச்சிருக்கான். அது வேற ப்ராஃபிட்னு எடுத்து வேற ஆட் பண்ணிருக்காங்க கீழே. நெட் ப்ராஃபிட் தான் மேபி இந்த பக்கம் வர்றதுக்கு பதிலாக அது அந்த பக்கம் போட்டுருக்கானா? இல்ல நெட் ப்ராஃபிட் இந்த பக்கம் தான் வருமா? என்னடா P&L குழப்பறீங்க நீ? நெட் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் டெபிட் சைடு தானே வரும், நெட் லாஸ் தானே கிரெடிட் சைடு வரும். ஓகே ஓகே, கிராஸ் ப்ராஃபிட். சரி, ஓகே. ஆக்சுவலா 10,50,000. நான் இவ்வளவு நாள் அப்போ P&L போடும்போது அப்ப எவனும் என்கிட்ட சொல்லல இந்த பக்கம் நெட் ப்ராஃபிட் போட்டுட்டு இருந்தேன். சோ இங்க கிரெடிட், ஏன்னா இங்க கிராஸ் ப்ராஃபிட் மென்ஷன் ஆகுறதுனால they have to mention net profit here 8,70,000. எனக்கு என்னமோ அப்படி தோணலையே. ப்ராஃபிட் அந்த பக்கம் தானே வரும். எனக்கும் அப்படிதான் தோணுது.
நான் கரெக்ட் தான். நெட் ப்ராஃபிட் டெபிட் சைடு தானே வரும். கிராஸ் ட்ரையல் பேலன்ஸ் சரி ட்ரேடிங்ல இருந்து கிராஸ் ப்ராஃபிட் டெபிட்ல வரும். அதை தூக்கி பிஎன்எல்ல கிரெடிட்ல போடுவோம் கிராஸ் ப்ராஃபிட். பேலன்ஸ் பண்ணா நெட் ப்ராஃபிட் வந்து டெபிட்ல வரும், நெட் லாஸ் வந்து கிரெடிட்ல வரும். லயபிலிட்டி வந்து கிரெடிட் பேலன்ஸா? அசெட் டெபிட் பேலன்ஸ். கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னா கிரெடிட் சைடு தானே வரும் நெட் ப்ராஃபிட். இப்போ நெட் ப்ராஃபிட் டெபிட் பேலன்ஸ் அப்படின்னா அது அசெட் சைடு போகும்ல. நெட் ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூட் ப்ராஃபிட் எல்லாமே நம்ம வந்து நோஷனல் ப்ராஃபிட் எல்லாமே லெஃப்ட்ல தானே டெபிட்ல தானே காமிப்போம். இப்போ பார்ட்னர்ஸ்க்குமே எடுத்தாலும் டிஸ்ட்ரிபியூட் ப்ராஃபிட்டை நம்ம அதை தானே நான் பிரிச்சு கொடுப்போம் பார்ட்னர்ஸ்க்கு. ஸோ டெபிட் சைட்ல தானே வரும். இல்ல இங்க ஆக்சுவலா இப்படி பார்க்கும்போதே எனக்கு புரியுது. ஏன்னா நம்மளுக்கு வந்து கிரெடிட் சைட் தான் வந்து ஜாஸ்தியா இருக்கு, பிஎன்எல் இது இப்படி வருது அப்படின்னும் போது லயபிலிட்டி எனக்கு கிரெடிட் பேலன்ஸ், பட் நெட் ப்ராஃபிட் எனக்கு எப்படி டெபிட் பேலன்ஸா போகுது அப்படின்றது தான் எனக்கு புரியல. இது இப்போ நெட் ப்ராஃபிட் வந்து கிரெடிட் பேலன்ஸ் கரெக்டா? இல்லையே, டெபிட் சைடு இருக்கு. இது கரெக்ட் தான், நெட் ப்ராஃபிட் டெபிட் சைடு தான் வருது. ஆனா எனக்கு பேலன்ஸ் படி ஃபிகர் என்னடா பேசிக்ஸ் இவ்வளோ குழப்பமா? கிராஸ் ப்ராஃபிட் இந்த பக்கம் இருக்கு, ஓகே. brought down in the carry down ஆன போது ப்ராஃபிட் வந்து லெஃப்ட்ல போட போறோம். 5,000. எனக்கு இப்போ எக்ஸாக்டா எனக்கு இப்போ என்ன தெரியுதுன்னா, ஓகே நெட் ப்ராஃபிட் அக்செப்ட் டெபிட் சைட் தான் நம்ம போட்டிருக்கோம், எல்லாம் ஓகே. நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் லயபிலிட்டி வந்து கிரெடிட் பேலன்ஸ் தான். கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னும் போது இது கிரெடிட் பேலன்ஸா? டோட்டல் எக்ஸ்பென்ஸ் நம்ம பண்ணலாம், டோட்டல் இன்கம் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சம் அப்படியே மாற்றி பார்ப்போமா? இங்கே வந்து எனக்கு 5 lakhs இருக்கு. 5 lakhsனா அஃப்கோர்ஸ் நெட் ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு டெபிட் சைட் தான் வருது, அது ஓகே. தென் ஹவு திஸ் பேலன்ஸ் இஸ் பிகம் அஸ் இப்போ நெட் ப்ராஃபிட் வருது அப்படின்னா நெக்ஸ்ட் இதை லயபிலிட்டி கொண்டு போவோம் நம்ம, கரெக்டா? லயபிலிட்டி கொண்டு போகிறோம் அப்படின்னா தென் இட் வில் பி பிகம் அஸ் கிரெடிட் பேலன்ஸ். Credit balance indicating that the company has made a profit during the accounting period. Of course, in NPA, net profit is a credit balance. சரி, ஏன்டா இங்க இப்படி பண்றான்? Accounting principle in double entry bookkeeping, income is typically recorded on a credit side. சரி, okay, while expense or debit side. சரி, சில பேசிக்ஸ் படிக்க வச்சுட்டாங்க இல்லையா? பேலன்சிங் ஃபிகர் நெட் லாஸ் அக்கௌண்ட் வந்து அதையும் லயபிலிட்டி சைடு தான் போடுறோம். நெட் ப்ராஃபிட்டா இருந்தாலும் நெட் ப்ராஃபிட்டும் லயபிலிட்டி சைடு, வாட் எவர் இட் இஸ், ரெண்டுமே வந்து நம்மளுக்கு லயபிலிட்டி சைடு தான் வருதா? டெபிட் பேலன்ஸ்னா நம்ம லெசன் பண்ணுவோம், விச் மீன்ஸ் நம்ம அசெட் சைட் போடுற கணக்கு தான் அது. ஆப்போசிட் எஃபெக்ட், டெப்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ். ஓகே, ஸோ இங்க வந்து இது வந்து கிரெடிட் பேலன்ஸ் தான் ஆக்சுவலா. ஐ திங்க் ஸோ. என்ன பண்ணிருக்கானுங்க அப்படின்னா, லெசன்ஸ் இங்க இங்க இருக்கக்கூடிய பேலன்ஸ் இதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு இதுலதான் பேலன்ஸ் இன்னும் இருக்கு, கரெக்டா? அப்படின்னு பார்த்தோம்னா இங்க கிரெடிட் பேலன்ஸ் வருது.
மோஸ்ட்லி நெட் ப்ராஃபிட் நான் இவ்வளவு நாளா நான் அப்படிதான் போட்டுட்டு இருந்தேன். மேபி எக்ஸாம்லயும் அப்படிதான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன்டா. நெட் ப்ராஃபிட் இந்த பக்கம் தான் காமிச்சிட்டு இருப்பேன் நான். ஏன்னா எனக்கு P&L நான் போடுறேன் அப்படின்னாலே இந்த T ஃபார்மேட் போட்டனாலே நெட் ப்ராஃபிட் இங்க தான் வரும். டேரக்டா என் கை அங்கதான் போகும் ஆக்சுவலா நெட் ப்ராஃபிட்டுக்கு. ஸோ நார்மலா நெட் ப்ராஃபிட்டை போட்டு நான் பாட்டுக்கு எடுத்து போயிட்டே இருப்பேன். ஓஹோ, நல்ல வேலை P&L கேட்டிருக்க மாட்டாம வச்சிருது. ஸோ நெட் ப்ராஃபிட் 87,500 இங்க கொடுத்துருக்கான். ஆல்மோஸ்ட் இது வந்து ஜென்ரலா இது வந்து கிரெடிட்ல பேலன்ஸ் நிற்கும். ஸோ ஆல்வேஸா இது வந்து கிரெடிட் பேலன்ஸ் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா லயபிலிட்டி கிரெடிட் பேலன்ஸ், தென் நெட் ப்ராஃபிட் வருது அப்படின்னா அது கிரெடிட் பேலன்ஸா தான் இருக்கணும். அசெட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டெபிட் பேலன்ஸ் இல்லையா? ஸோ டெபிட் பேலன்ஸ் அப்படின்னும் போது நெட் லாஸ் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா அது வந்து நெட் லாஸ் வந்து டெபிட் பேலன்ஸ் அப்படின்ற மாதிரி. இட் மீன்ஸ் நான் இந்த பேலன்சிங் ஃபிகரை வச்சு எனக்கு வந்து ஓகே அப்போ நெட் ப்ராஃபிட் அப்படின்னா கிரெடிட் சைடு, நெட் லாஸ் அப்படின்னா டெபிட் சைடு. நான் டேரக்டா கொண்டு வந்து டெபிட் சைடுனா லயபிலிட்டியில மைனஸ் பண்ண மாட்டேன் நெட் ப்ராஃபிட்டை. ஸோ இப்போ அசெட்ல போட்டுருவேன். அசெட்ல போட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது மைனஸ் ஆகி டேலி ஆகும் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் படி நான் போவேன். ஸோ ஓகே, ஆஸ் பர் திஸ் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அக்கௌண்டிங் பிரின்சிபல் படி நெட் ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஃபிகர் வந்து டெபிட் சைடு தான் வரும். ஓகேவா? ஓகே டன். ஸோ அப்போ நெட் ப்ராஃபிட் இந்த பக்கம் தான் வரும். ஸோ ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். 87,500. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி போயிட்டு இருந்தீங்களோ அப்படியே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த இடத்துல வந்து ஆஸ் பர் அக்கௌண்டிங் பிரின்சிபல் ஆஸ் பர் ரூல்ஸ் படி நெட் ப்ராஃபிட் இந்த பக்கம் தான் வரும். பாத்தியா, இது கூட தெரியாம நான் வந்து எல்லாத்தையும் தள்ளிட்டு வந்திருக்கேன். அப்போ நீங்களாம் எவ்வளவு பண்ணலாம், எனக்கு இதுதான் புரியுது. எனக்கு சீரியஸா சிரிப்பா இருக்குடா. நான் எக்ஸாம் ஹால்ல போனாலே T ஃபார்மேட் போடுறேன் அப்படின்னாலே நெட் ப்ராஃபிட் இந்த பக்கம் தான் போடுவோம். டேரக்டா எடுத்து வரைக்கும் நெட் ப்ராஃபிட் இந்த பக்கம் போட்டு எக்ஸ்பென்ஸ் தூக்கி இந்த பக்கம் போடு, இதை தூக்கி இந்த பக்கம் போடு, வந்துச்சு அவ்வளவுதான். அப்புறம் ஆன்சர் வருவேன். இட்ஸ் மீன்ஸ் ஒர்க்கிங் பண்ணும்போது எனக்கு இந்த T ஃபார்மேட் இதுக்கும் சரி பேலன்ஸ் ஷீட்டுக்கும் சரி ரெண்டுத்துக்குமே நான் T ஃபார்மேட் யூஸ் பண்ணுவேன். ஸோ ரெண்டுத்துக்குமே T ஃபார்மேட் யூஸ் பண்ணும்போது ஆக்சுவலா நான் நெட் ப்ராஃபிட் இந்த பக்கம் தான் காட்டுவேன், பேலன்ஸ் ஷீட்ல இந்த பக்கம் காட்டுவேன். ஏன்னா எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும், ஒரே பக்கம் எப்படி வரும் அப்படின்ற மாதிரி கன்வீனியன்ட்டா எனக்கு ஏற்ற மாதிரி நான் மாத்திப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இவ்வளவு நாள் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆஸ் பர் அக்கௌண்டிங் பிரின்சிபல் 87,500 டெபிட் சைட் தான். சரி ஓகே, இப்போ சம் உள்ள வருவோம். ஸோ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட் இவ்வளவு நாள் ஆமா இப்பயே இவ்வளவு நாள் தெளிவா இருந்துச்சுன்னா இப்போ போச்சுண்ணா, மொத்தமா போச்சுண்ணா. ஏன் இல்லண்ணா, இப்ப நீ சொல்ற மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து கிரெடிட் பேலன்ஸ் தான், அதுக்கு லயபிலிட்டி. ஸோ கிரெடிட் பேலன்ஸ் அப்போ ரைட் சைடு தான் வரணும். ஆனா நம்ம நெட் ப்ராஃபிட் இத்தனைக்கும் டெபிட்ல காமிச்சு கேபிட்டலோட ஆட் தான் பண்ணிருக்கோம். இல்ல இது வந்து இந்த இது டேலி பண்ணணும்ன்ற பர்பஸ்க்காக, ட்ரையல் பேலன்ஸ் டேலி பண்ணணுன்ற பர்பஸ்க்காக இது எப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா இந்த கேரி டவுன் ப்ராட் டவுன் அப்படின்ற அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படின்னும் போது உங்களுக்கு இங்க கிராஸ் ப்ராஃபிட் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. கேரி டவுன் ப்ராட் டவுன் பண்ணிருப்போம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பேலன்சிங் ஃபிகர் டேலி ஆகுறது தான் நெட் ப்ராஃபிட். அதாவது இதை நீங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய பேலன்சிங் ஃபிகர் தான் நெட் ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி. அதாவது கிரெடிட் பேலன்ஸ் தான் ஆக்சுவலி. அதுதான் இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நீங்க சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு தோணுது. கிரெடிட் பேலன்ஸ்னா இப்போ ரைட் சைடு தானே வரணும். ஏன்னா லைபிலிட்டியில அதுவும் போடுறோம், மைனஸ் பண்றோம் அப்படின்னாவாச்சு டெபிட்ல போறதுல பாயிண்ட் இருக்கு. லைபிலிட்டில ஆட் தான் பண்றோம். அதுதான் லயபிலிட்டில ஏன் ஆட் பண்றோம், நெட் ப்ராஃபிட் நம்ம கொடுக்க வேண்டியதுதான். அது என்னன்னா இதுல இருக்க பேலன்ஸ் தான் நீங்க இதுல இருந்து இப்ப இப்படியே மைனஸ் பண்ணிட்டு வாங்க. கிரெடிட்ல இப்போ இது டெபிட் சைட் போடாம இப்படியே மைனஸ் பண்ணிட்டு வருவோம். எப்படின்னா இது வரைக்கும் ஆட் பண்ணா 10,50,000 10,55,000 சாரி 10,05,000 இது என்னோட கிரெடிட். இப்ப நான் இதுல இருந்து அப்படியே மைனஸ் பண்ணிட்டு வரேன் 50,000 45,000 இப்படி நான் மைனஸ் பண்ணிட்டு இதுலயே நான் மைனஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா என்னோட பேலன்ஸ் ஃபிகர் என்னதான் கிரெடிட் பேலன்ஸ் தான் இருக்கும். இப்ப நீங்க மைனஸ் பண்ணி பாருங்களேன் இது எல்லாத்தையுமே. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது கிரெடிட் பேலன்ஸ் தான். விச் மீன்ஸ் நான் கிரெடிட் சைட்ல இருக்கிறது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டே வரேன்னா எனக்கு கிரெடிட் தான் எக்ஸஸா இருக்கு. கிரெடிட் எக்ஸஸா இருக்கிறதுனால தான் டெபிட் டேலி பண்றதுக்காக அது டெபிட் சைட் கொண்டு வந்து போடுறேன் நெட் ப்ராஃபிட். ஆக்சுவலா அது கிரெடிட் பேலன்ஸ் தான். ஆனா நம்ம பேர் ஆக்சுவலி அந்த பேர் வந்து பேலன்ஸ் கேரிட் தான், நம்ம மாத்தி நெட் ப்ராஃபிட்ன்ற பேர் கொடுக்குறோம். டேலி பண்ண பர்பஸ் அது நெட் ப்ராஃபிட் தான். ஆனா அது கிரெடிட் சைடே வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா டெஃபினட்டா அது கிரெடிட் பேலன்ஸ் தான். பட் வி ஹேவ் டு டேலி இல்லையா, அந்த டெபிட் அந்த ரெண்டு சைடும் நம்ம டேலி பண்ணணுன்றதுக்காக அந்த பேலன்ஸ் ஃபிகர் அங்க காமிச்சாதான் ஓகே இந்த பேலன்ஸ் ஃபிகர் அப்போ டெபிட் சைடு வருது அப்படின்னா then it will become as a credit balance. புரியல, டெபிட்ல வருதுன்னா அப்போ நெட் லாஸா மாறாதா? இல்ல அப்படி இல்ல. இப்ப நிம்மதியா இருக்கு, உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டேன். நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன்னா எனக்கு P&L கூட ஒர்க்கிங் இருக்குடா. ஆனா நான் எக்ஸல்ல ஒர்க் பண்றதுனால அது எந்த சைடு இருக்குன்னா அவனுக்கு ஃபார்மேட் கொடுத்துருப்பானுங்க, வீலுக்க படிச்சு வச்சிருப்பானுங்க, இல்ல எதனா ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்பானுங்க. நான் டைரக்டா என்னோட எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் போட்டா அதுவே ஆட்டோமேட்டிக்கா போய் P&L உட்காந்துரும். அதனால நான் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ்.
அது என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் போடுவோம். ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டு நமக்கு வந்து லெஃப்ட் சைட்ல ஃபுல்லா டெபிட் சைட்ல ஃபுல்லாவே நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் போடுவோம். கிரெடிட் சைட்ல நம்ம இன்கம் போடுவோம். ஸோ அப்போ வந்து கிராஸ் ப்ராஃபிட் வந்து டெபிட் சைடு வரும். ஸோ அங்கிருந்து நம்ம வந்து அடுத்து பிஎன்எல் போகும்போது அந்த கிராஸ் ப்ராஃபிட் வந்து கிரெடிட் சைடு வரும். ஸோ அந்த கிரெடிட் சைடு வச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற அந்த சேலரி, ரெண்ட், இன்ட்ரெஸ்ட் அது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணோம்னா அப்போ வந்து அந்த டெபிட் சைட்ல தான் நெட் ப்ராஃபிட் வரும். அந்த நெட் ப்ராஃபிட் வந்து அதுக்கு அடுத்து வரதுல வந்து கிரெடிட் சைட்ல வரும். ஸோ அதுதான் அந்த கிரெடிட் சைடு வர்றதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து இந்த டெபிட் சைடு. உள்ள இருக்கிறவங்களுக்கு அது புதுசா இருக்குல்ல, நான் ஏதோ டெபிட் நான் கிரெடிட்ன்ற மாதிரி சொல்லுவானுங்க. ஓ நீங்க வந்து அப்போ நெட் ப்ராஃபிட் டெபிட்ல போட்டு அத பேலன்ஸ் பிராட் டவுன் இந்த பக்கம் கிரெடிட் இந்த பக்கம் கிரெடிட் கொண்டு வராங்க. சோ கிரெடிட் கொண்டு வராம போட்டுருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே, அது கொண்டு வந்துட்டு அப்புறம் பேலன்ஸ் ஷீட்டுக்கு கேபிட்டல் ஆட் பண்றது. அதேதான். நான் ஒரு செகண்ட் என்னடா நினைக்கிறீங்க இப்படி போட்டு வச்சிருக்கீங்க அந்த மாதிரி பார்த்தேன். இப்போ ட்ரேடிங் அண்ட் P&L அப்ப எதுதான்டா கரெக்ட்? இப்ப எதிரா சொல்ல வரீங்க ரெண்டு பேரும்? நான் இப்ப ஹரி சொல்றது லாஜிக்கா இருக்குண்ணா, அது கரெக்டா இருக்குண்ணா. இப்போ ட்ரேடிங் லாஜிக் வருது, புரியுது. நம்ம வந்து இங்க P&L இந்த பக்கம் எடுக்கிறோம், அதேதான் இங்கேயும் P&L நெட் ப்ராஃபிட் டெபிட்ல வருது. அது நம்ம அடுத்தது சப்போஸ் போடுறோம்னா ஆப்போசிட் சைட்ல கொண்டு வந்து இறக்குவோம் டு நெட் ப்ராஃபிட், சாரி பை நெட் ப்ராஃபிட் அப்படின்னு. அதனாலதான் லைபிலிட்டில ட்ரேடிங் அக்கவுண்ட்ல வந்து பை பர்ச்சேஸ் டு சேல்ஸா, ஆனா அந்த ஓபனிங் ஸ்டாக் பர்ச்சேஸ் எல்லாமே வந்து இந்த எக்ஸ்பென்சஸ் தான் போடுவோம். ஸோ டெபிட்ல அமௌண்ட் கம்மியானதான் நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் வரும். ஸோ அந்த அங்க பர்ச்சேஸுக்கு கீழே கிராஸ் ப்ராஃபிட் வந்துடலாம். அடுத்து நம்ம P&L போகும்போது அது கிரெடிட் சைடு வந்துடும் கிராஸ் ப்ராஃபிட். கிராஸ் ப்ராஃபிட் கிரெடிட் சைடு தான் போட்டிருக்கான். அதானா இவன் வந்து முழுசா கொடுக்காம நடுவில் இருக்கிற போர்ஷன் மட்டும் கொடுத்து நமக்கு ப்ராஃபிட். அதான ஹரி சொல்றான். இப்போ எப்படி ட்ரேடிங்ல இருந்து கிராஸ் ப்ராஃபிட் டெபிட்ல வந்து அது கிரெடிட்ல ப்ராட் ஃபார்வர்ட் ப்ராட் டவுன் பண்றாங்களோ அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் டெபிட்ல போட்டு அதை ப்ராட் டவுன் பண்றது கிரெடிட்ல தான் இருக்கும். அப்படி கிரெடிட்ல போட்டதுக்கு அப்புறம் அந்த லயபிலிட்டில நம்ம ஆட் பண்றோம் அப்படின்றோம். ஆமா, ப்ராட் டவுன் பண்ணி இங்க கீழே காட்டணும். ஓ இங்க நெட் ப்ராஃபிட் வரும்ல ஃபைனலா, அந்த இடத்துல பை நெட் ப்ராஃபிட் ப்ராட் டவுன் அப்படின்னு சொல்றோம். கன்சிடரபிள் பாயிண்ட். ஓகே, இந்த பாயிண்ட் வேணா கன்சிடர் பண்ணலாம். ஆஃப் கோர்ஸ் அப்போ தென் இட் வில் பி as a credit balance only. எப்படி பார்த்தாலும் கிரெடிட் பேலன்ஸ் தானடா கிரெடிட் சைடு. சரி ஓகே, இப்போ உங்களுக்கு ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஹரி உசுறு தப்பிச்சது. மத்தவங்க எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகேவா? சோ ஆல்வேஸ் நெட் ப்ராஃபிட் இஸ் கிரெடிட் பேலன்ஸ் தான். அது நீங்க எப்படி உங்க கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி. சோ நான் எப்பவுமே T ஃபார்மேட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா டீயை போட்டனால ரைட் சைட்ல தூக்கி நெட் ப்ராஃபிட் வச்சிருவேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு பேலன்ஸ் ஃபிகர், அதுக்கப்புறம் தான் நான் சம்மே ஆரம்பிப்பேன். சோ உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட் இருக்கோ அந்த மாதிரி நீங்க ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேவா? சரி ஓகே, இப்போ எல்லாருக்கும் கிளியர் ஆச்சா? என்னையும் சேர்த்து கிளியர் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ 87,500 இஸ் நெட் ப்ராஃபிட். ஸோ இப்போ நெட் ப்ராஃபிட் போட்டாச்சு. இப்போ இதுல எது எதெல்லாம் நம்ம டிஸ்அலோவ் பண்ண போறோம், எது எதெல்லாம் நம்ம அலோவ் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ ஆட் டிஸ்அலோவ் பட் டெபிட்டட் இன் P&L, which மீன்ஸ் நீங்க P&L டெபிட் பண்ணி வச்சிருக்கீங்க, ஆனா இப்போ நம்ம அதெல்லாம் டிஸ்அலோவ் பண்ணணும் அப்படின்றதுல எது எதெல்லாம் நம்ம முதல்ல டிஸ்அலோவ் பண்ண போறோம். salary to partner, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 2,47,000 plus 4,88,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா யூ காட் ஆன்சர் ஆஃப் 7,32,000. கரெக்டா? 2,44,000 12 1 13 1 7 7,32,000. ஸோ 7,32,000 ஃபர்ஸ்ட் டிஸ்அலோவ் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எடுக்கிறோம் அப்படின்னும் போது 15% கொடுத்துருக்கோம். ஓகேவா? நம்மளுக்கு எவ்வளவுதான் 12% வரைக்கும் தான் நம்ம அலோவ் பண்ணணும். இப்போ பேலன்ஸ் இருக்க 3% நீங்க டிஸ்அலோவ் பண்ண போறீங்க. ஸோ this to add this to. ஸோ எவ்வளவு வரும் அப்படின்னா 10,500 வரும். ஸோ 10,500 டிவைடட் பை 15, ஒரு பர்சன்டேஜ் எவ்வளவு தெரிஞ்சிடும். இன்டூ 3% டிஸ்அலோவ் பண்ண போறீங்க. எவ்வளவு வரும் பேலன்சிங்? 2,100. ஸோ 2,100 நம்ம டிஸ்அலோவ் பண்ணணும், which means add disallowed expenditure. கரெக்டா? add inadmissible expense less admissible expense நம்ம படிச்சோம் ஃபர்ஸ்ட் PGBP பார்த்தோம்ல, அது இங்க தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஓகே, சோ இப்போ 2,100 டிஸ்அலோவ் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன டிஸ்அலோவ் பண்ண போறீங்க? டெப்ரிசியேஷன் டிஸ்அலோவ் பண்ண வேண்டியிருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் லோன் எட் டு பி பெய்டு தான், இன்னும் கையை விட்டே காசு வெளியே போல. சோ அது டிஸ்அலோவ் பண்ண வேண்டியிருக்கு. போனஸ்ல ஏதாவது வேலை பார்த்துருக்காங்கன்னு சொல்லுவோம். அடுத்து டெப்ரிசியேஷன் வந்து 40,000 டிஸ்அலோவ் பண்ணிட்டு கீழே 30,000 ரூபாய் அவன் அலோவ் பண்ணிருப்பான். ஓகேவா? லிஸ்ட்ல வந்து 30,000 ரூபாய் அவன் அலோவ் பண்ணிருப்பான். அதுக்கு அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டேக்கன் ஃப்ரம் பேங்க் இஸ் டிஸ்அலோவ்ட் அண்டர் 43B. நான் சொன்னேன் ஆக்சுவலா இன்னும் மணி வெளியே போல. சோ அப்படி இருக்கும்போது அதே டிஸ்அலோவ் பண்ணுங்க 45,000. சோ மொத்தமா டிஸ்அலோவ் பண்ணோம் அப்படின்னா ஓவராலா நம்மளுக்கு இருக்கக்கூடிய நெட் ப்ராஃபிட் இப்போ எவ்வளோ? 9,06,600.
ஓகேவா? திஸ் இஸ் அவர் ஆஃப்டர் டிஸ்அலோட் நெட் ப்ராஃபிட். ஸோ இதுல இருந்து நீங்க என்ன மைனஸ் பண்ணணும் இப்போ? அலோகபிள் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஓகேவா? அலோகபிள் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படின்னும் போது P&L டெபிட் ஆகலன்னு சொல்ல வரோம். ஏன் டெபிட் ஆகல? ஏன்னா மேல டிஸ்அலோ பண்ணிட்டோம். அப்போ டெப்ரிசியேஷன் நம்மளுக்கு எவ்வளவு அலோகபிள்? 30,000 அலோகபிள். கரெக்டா? வேற எதனா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கானா? அதுக்கப்புறம் அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் அந்த பாயிண்ட்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது மட்டும் தான் இப்போ அலோகபிள் இருக்கு. ஸோ 30,000 இட்ஸ் அலோகபிள். ஸோ 87,600. So this one is allotted only. Bonus to employee. Okay, not bonus to partners. So that's why bonus is not claimed. Okay, va? Bonus to employee na employer relationship போயிடும். Okay, partners க்கு கொடுத்துருக்கணும். அடுத்து வேற என்னப்பா? நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இன்னும் பேலன்ஸ் பெண்டிங் இருக்கிறது வந்து என்னென்ன பார்த்தோம்? டெப்ரிசியேஷன், அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் இருக்கு, பாட் ஃபார்வர்ட் லாஸஸ். ஸோ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா less unobserved depreciation allowed to the extent of the remaining book profit is not less than the brought forward losses, which means இந்த பாயிண்ட் வந்து இந்த 83 illustration பார்க்கும்போது சொல்றேன். ஓகேவா? பட் அப் டு திஸ் வந்து நீங்க எப்படி இதை ரிமெம்பர் பண்ணிக்கணும் அப்படின்னா 50,000 தான் unobserved depreciation. நம்மளுக்கு நல்லா தெரியும். எப்படி 8,50,000 அதுல வந்து இன்க்ளூடிங் unobserved depreciation ஒரு 50% கொடுத்துதான் சொல்லி நான் சொல்லியிருந்தேன். 50,000 நம்ம மைனஸ் பண்ணி 8 lakhs புக் ப்ராஃபிட்னு நம்ம காமிச்சோம். சாரி, பாட் ஃபார்வர்ட் லாசஸ் நம்ம காமிச்சோம். கரெக்டா? ஸோ அந்த 50,000 தான் இங்க மைனஸ் பண்ணிருக்கான். அண்ணா ஆஸ் பர் கால்குலேஷன் நீங்க என்ன சொன்னீங்க? ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் பாட் ஃபார்வர்ட் லாசஸ் மைனஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் வரணும்னு சொன்னீங்க. அப்பனா இந்த இடத்துல நான் பாட் ஃபார்வர்ட் லாசஸ் தான், கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் நீங்க மைனஸ் பண்ணிட்டேன். ஓகே, அது எனக்கு கிளியர். நெக்ஸ்ட் நான் பாட் ஃபார்வர்ட் லாசஸ் தானே மைனஸ் பண்ணிருக்கணும். ஏன் நீங்க வந்து அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா இது என்ன கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம்? இன்னும் நம்ம ஒரிஜினல் இன்கமே கம்ப்யூட் பண்ணல. நம்ம இங்க கம்ப்யூட் பண்ணிட்டு இருக்கிறது ரெமுனரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கானது. இந்த ரெமுனரேஷன் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்க ஒரிஜினல் ப்ராஃபிட்டே கால்குலேஷன் பண்ணுவீங்க. ஒரிஜினல் ப்ராஃபிட் கால்குலேஷன் பண்ணும்போது தான் இந்த அப்ளிகபிள். எது நான் சொன்ன 3 ஸ்டெப் படி நீங்க இப்ப இங்க கால்குலேட் பண்ணிக்கிறது ஃபார் ரெமுனரேஷன் பர்பஸ். ரெமுனரேஷனை கண்டுபிடிக்கிற பர்பஸ்க்காக நீங்க கால்குலேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த கால்குலேஷனுக்கு இங்க என்ன சொல்லியிருக்கான்? இந்த ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும். நெட் ப்ராஃபிட் 28ல இருந்து 44 dB வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணணும். ரெமுனரேஷனை ஆட் பண்ணணும். சப்ட்ராக்ட் அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன், அவன் 4th பாயிண்ட்ல இங்க கொடுத்துருக்கான். அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் சப்ட்ராக்ட் பண்ணுங்க, பட் நாட் சப்ட்ராக்ட் பாட் ஃபார்வர்ட் லாசஸ் அவனே மென்ஷன் பண்ணிருக்கான். இந்த பாயிண்ட் நான் படிக்காதீங்க, சம் பார்க்கும்போது சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது இதுக்கு தான். ஓகேவா? ஸோ அவனே இங்க மென்ஷன் பண்ணிருக்கான் என்னன்னு, நீங்க இதை தான் சப்ட்ராக்ட் பண்ணணும். மற்றதெல்லாம் நீங்க இதெல்லாம் ஆட் பண்ணி காமிச்சிட்டீங்க, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஸோ எதை தான் சப்ட்ராக்ட் பண்ணணும்? வெறும் அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் மட்டும் தான் சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? So that's why here we are separating the unabsorbed depreciation 50,000. ஓகேவா? இந்த பாயிண்ட் நான் நெக்ஸ்ட் சம் பார்க்கும்போது நான் சொல்றேன். இது என்ன பாயிண்ட் நான் நெக்ஸ்ட் சம்ல சொல்றேன். ஓகேவா? சோ இப்போதைக்கு உங்களுக்கு 50,000 தெரியும். சோ அதனால டைரக்டா நீங்க அதை மைனஸ் பண்ணீங்க. இப்போ புக் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 8,26,600. கரெக்டா? இப்போ இந்த 8,26,600ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 லட்சம் ஆக்சுவல் ரெமுனரேஷன் 7,32. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 லட்சத்துக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 lakhs இதுல வந்து 1,50,000 ஆர் 90% ஆஃப் த புக் ப்ராஃபிட். கரெக்டா? இப்போ 1,50,000 அப்படின்னா நான் இப்போ அங்க எக்ஸல்ல ஒர்க் பண்ண படி 1,50,000 90% ஆஃப் த புக் ப்ராஃபிட் எவ்வளவு வந்துச்சு? 2,70,000. விச் எவர் இஸ் ஹையர்? 2,70,000 தான் ஹையர். சரி, ஓகே, 2,70,000 நான் எடுத்து போட்டுக்கிறேன். அடுத்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய புக் ப்ராஃபிட். பேலன்ஸ் இருக்கக்கூடிய புக் ப்ராஃபிட்னா என்னதுப்பா? 8,26,000 இங்க இருக்கு இல்லையா? 8,26,600 இங்க நான் போடுறேன். 8,26,600 ஆல்ரெடி நான் இப்போ எவ்வளவுக்கு அலோவ் பண்ணிட்டேன்? 3 lakhsக்கு ஆல்ரெடி அலோவ் பண்ணிட்டேன். கரெக்டா? இங்க 3 lakhs ஆல்ரெடி அலோவ் பண்ணிட்டேன். ஸோ மைனஸ் 3 lakhs மைனஸ் பண்ண அப்படின்னா 5,26,600. ஓகேவா? ஸோ 5,26,600. ஸோ அதை போட்டுட்டு எவ்வளவு பார்த்தோம் நம்ம ப்ரொவிஷன் படி? 60% பார்த்தோமா? பேலன்ஸ் இருக்க புக் ப்ராஃபிட்ல 60%. ஸோ இதை சம் பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன் இந்த 60% எப்படி டிரைவ் ஆகுதுன்னு. ஸோ பேலன்ஸ் 60%க்கு நீங்க டைரக்டா கொண்டு வந்து 60% போடுங்க. 60. ஸோ ஆவேஸா எவ்வளவு வரும்? 50% தான் 2,50,000. 2,50,000ல பிளஸ் 13,300 2,13,300 பிளஸ் ஒரு 52,000. 2,13,300 பிளஸ் வந்து ஒரு 52,660. So 0,699,562 2,65,960. கரெக்டா? ஆன்சர் கரெக்டா? 960 பிளஸ்
இங்க எவ்வளவு பார்த்தோம் 2,70,000. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் 2,65,960 2,70,000. ஸோ ஆட் பண்ணோம் 0, 6, 9, 5, 3, 13, 1, 4, 5 5,35,960. இங்க ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் நான் 85,960 இருக்கு. நான் எவ்வளவு மிஸ் பண்ணிருக்கேன்? ஒரு 50,000 மிஸ் பண்ணிருக்கேன். இங்க வந்து 2,50,000 2,63,000 வரணும். அப்போ 2,63,000 இங்க 11 இங்க 3 1 வந்திருக்கணும். அப்போ இங்க 8 5,85,960 வந்துருச்சா உங்களுக்கு ஆன்சர் 5,85,960. ஸோ திஸ் இஸ் யுவர் மேக்ஸிமம் ரெமுனரேஷன். இப்போ இதுல வந்து மினிமம் ஆஃப் த ஃபாலோயிங், இது ரெண்டுத்துல எது மினிமம்? 5,85,960. இந்த ரெமுனரேஷன் வரைக்கும் நீங்க அலோ பண்ணிக்கலாம். அலோகபிள் 5,85,960 பா. புரிஞ்சுதா? 5,85,960 வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகேண்ணா. புரிஞ்சுங்க. கேட்கலப்பா, விட்டு விட்டு கேக்குது. ஓகேண்ணா, கேக்குதா? ஹலோ. ஓகே டன். சோ இப்போ இந்த பார்ட் வரைக்கும் நம்ம ரெமுனரேஷன் பார்ட் வந்துருச்சு, கரெக்டா? சோ இதுக்கப்புறம் தான் நம்ம ஒரிஜினல் ப்ராஃபிட்டே இப்ப கால்குலேட் பண்ண போறோம். நம்ம சேலரியில பார்த்த அதே கணக்கு தான். சேலரியில நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? அதாவது நார்மலா இப்போ ஒரு கிராஜுவேட் கால்குலேட் பண்ணோம்னா அதுக்கு செப்பரேட்டா ஒரு சேலரி கால்குலேட் பண்ணோம். தென் அதுக்கப்புறமா தான் ஒரிஜினல் சேலரிக்கே நம்ம வருவோம். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல ஒரிஜினல் கால்குலேஷனுக்கு வரும். இப்ப புக் ப்ராஃபிட் மற்றதெல்லாம் நான் ரஃப் பண்ணிடுறேன். இதெல்லாம் நான் ரஃப் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ புக் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டோட்டல் இன்கம் ஃபார் பிபி ட்ரேடர்ஸ். புக் ப்ராஃபிட் பிஃபோர் அட்ஜஸ்டிங் அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன். நீங்க அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இருக்க புக் ப்ராஃபிட்டை இங்க எடுக்கணும். அப்பனா எவ்வளோ? இதுதான் அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன். இதை மைனஸ் பண்றதுக்கு முன்னாடி. என்ன காரணம்? ஏன்னா அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் கடைசியா நம்ம மைனஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனால இதுதான் நம்ம இப்போதைக்கு ஃபார் ஒரிஜினல் கால்குலேஷன் பர்பஸ்க்கு இப்போ வரும். இது வரைக்கும் வந்து ரெமுனரேஷன் கால்குலேஷன் பர்பஸ்ல இருந்துச்சு. ஸோ ஒரிஜினல் கால்குலேஷன் பர்பஸ் வரும்போது 8,76,600 இதுதான். இதுல இருந்து நம்மளுக்கு இப்போ எவ்வளவு ரெமுனரேஷன் நம்ம அலோவ் பண்ணலாம்? ரெமுனரேஷன் எவ்வளவு அலோவ் பண்ணலாம் நம்ம பார்த்தோம்? 5,85,960. ஸோ 5,85,960 நாங்க அலோவ் பண்ணிட்டோம். அலோவ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்குது 2,09,640. ஸோ இதுக்கப்புறம் கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் ஆல்ரெடி மைனஸ் ஆயிடுச்சு, கரெக்டா? கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் ஆல்ரெடி மைனஸ் ஆகி தான் எனக்கு இந்த 8,76,600 வந்துச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? எனக்கு பாட் ஃபார்வர்ட் லாசஸ் நான் மைனஸ் பண்ணணும். பாட் ஃபார்வர்ட் லாசஸ் எனக்கு எவ்வளவு இருக்கு? 8 lakhs இருக்கு, கரெக்டா? 8 lakhs நான் இப்போ எவ்வளவு மைனஸ் பண்ணிட்டேன்? 2,09,60 தான் என்னோட ப்ராஃபிட்டே. ஓகேவா? 8 lakhs நான் கொண்டு போய் மைனஸ் பண்ணா எனக்கு ஆன்சர் மைனஸ்ல வரும். மைனஸ்ல வந்தா மறுபடியும் லாஸ் வரும். அந்த லாஸை நான் இப்போ எத்தனை வருஷத்துக்கு எடுத்துட்டு போகலாம்? இதை மைனஸ் பண்ணா எனக்கு பாட் ஃபார்வர்ட் லாசஸ் வந்து 5,09,316 வரும். விச் மீன்ஸ் 8 lakh மைனஸ் 2,90,640. இப்படி மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 5,03,16 கிடைக்கும். ஓகேவா? திஸ் இஸ் யுவர் பாட் ஃபார்வர்ட் லாசஸ். இப்போ இந்த பாட் ஃபார்வர்ட் லாசஸ் நான் இன்னும் 7 வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். 8 வருஷம் வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு இல்லையா? ஸோ இதை நான் கேரி ஃபார்வர்ட் ஃபார் நெக்ஸ்ட் 7 years. ஓகேவா? ஸோ இதை நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிப்பேன். அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் ஷல் பி கேரி ஃபார்வர்ட் ஃபார் இன்ஃபினிட் பீரியட். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா? இன்சம் புரிஞ்சுதா? இப்போதைக்கு எப்படி ரெமுனரேஷன் கால்குலேட் பண்ணணும் எனக்கு இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? 30ல 90%, இதுல 60% அப்படின்றது. ஏன்னா ஓவரால் வேல்யூல தான் இருக்கணும். லெசன்ஸ் புக் ப்ராஃபிட்டே அப்போ 1,50,000 கீழே இருந்தாதான் இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகும். இது எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன் பாயிண்ட் தான். எந்த இடத்துலனா இந்த இடத்துல எப்பவுமே இது எனக்கு எக்ஸாக்டா எது சொல்ல வரும் போதும் இது எக்ஸாக்டா எப்படி ரன் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. சம் போடும் போது அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் அவன் அடிஷனலா எதுக்கு இந்த பாயிண்ட் கொடுத்துருக்கான்றது கன்ஃபியூஸ் ஆகும். இந்த 1,50,000 ஏன் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா விச்சவர் சைடுல எப்படி பார்த்தாலும் 90% நம்ம எடுக்கிறோம், 3 lakhs 90% எடுக்கணும் அப்படின்னாலே 2,70,000 தான் வரும். வாட் எவர் இட் இஸ் 2,70,000 தான் வரும். ஸோ ஆல்வேஸா விச்சவர் சைடுல 2,70,000 தான் இருக்க போகுது. தென் ஒய் திஸ் அடிஷனல் பாயிண்ட் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ப்ராஃபிட்டே இப்போ 1,50,000 தான் இருக்கு அப்படின்னும் போது அப்போ ஃபர்ஸ்ட் இருக்க 3 lakhs 1,50,000 தான் இருக்கு. இதுல 90% எடுத்தோம் அப்படின்னாலும் உங்களுக்கு 1,50,000. விச் மீன்ஸ் அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா உனக்கு லாஸா இருந்தாலும் சரி ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி, ப்ராஃபிட் அதிகமா இருக்கா அப்போ இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகும். இன்கேஸ் உன் ப்ராஃபிட்டே 1,50,000 தான் இருக்கா அப்படின்னா தென் அப் டு 1,50,000 வரைக்கும் உன்னால எடுத்துக்க முடியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க லாஸ் ஆனாலுமே உன்னால 1,50,000 வரைக்கும் எடுத்துக்க முடியும். நீங்க ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ ஒரு லிமிட், ஒரு கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணிருக்கான். என்னன்னா 1,50,000 இதுக்கு
கீழே நீ எடுக்கக்கூடாது. 1,50,000 வரைக்கும் நான் உனக்கு எக்ஸம்ஷன் தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணிருக்கான். உனக்கு லாஸாவே இருந்தாலும் நான் 1,50,000 உனக்கு ஒரு பெனிஃபிட் மாதிரி தரேன். இட்ஸ் பெனிஃபிட் கிரைட்டீரியா. ஒரு பெனிஃபிட்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்கான். அதனாலதான் இந்த இடத்துல அந்த 1,50,000 அவன் இங்க ஆட் பண்ணிருக்கான். பட் இட்ஸ் கன்ஃபியூஷன் பாயிண்ட். இது இரலவெண்ட் மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். நிறைய இடத்துல இது இரலவெண்ட் மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் தே ஆர் ஃபிக்ஸ் த லிமிட். இந்த லிமிட் வரைக்கும் நாங்க தரோம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். ஓகேவா? ஏன்னா விச் எவர் இஸ் ஹையர் கான்செப்ட்ல. ஓகே, ஏன்னா வாட் எவர் நீங்க 3 lakhsல 90% எடுத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 2,70,000 தான் ஹையர்ல தான் வரும். இன்கேஸ் 2,50,000 இருக்கட்டுமே அந்த இடத்துல ப்ராஃபிட் 2,50,000ல 90% எடுத்தோம் அப்படின்னாலுமே த சேம் 1,50,000 மேலதான் இருக்க போகுது. எக்ஸாக்டா உங்களுக்கு 1,60,000 1,80,000 அந்த ரேஞ்ச் கிட்ட வந்தாதான் உங்களுக்கு இந்த விச் எவர் இஸ் ஹையர் கிரைட்டீரியாவே கம்பாரிசன் ஆகும். ஸோ அவ்வளோ ரேஞ்ச் அளவுக்கு ப்ராஃபிட் கம்மியா வருமானு கேட்டா டவுட் தான். ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட் வந்து பெனிஃபிட் பாயிண்ட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த சம்ல அதை வந்து ஜஸ்ட் மென்ஷன் பண்ணுங்க. as per this provision இப்படி நடக்குது. பட் ஆனா ஹையர்ல வந்து எப்போ பார்த்தாலும் நமக்கு 90% தான் ஹையர்ல வரும். ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதையும் இதையும் ரிலேட் பண்ணி எப்பவுமே பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம 83 போவோம். இப்போ என்னன்னா மேல கொடுத்துருக்க இந்த சம்மே வந்து ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு அங்க சொல்றேன்னு சொன்னேன். என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா உங்க ஆன்சர் எப்படி டிஃபர் ஆகும். பாட் ஃபார்வர்ட் லாசஸ் வந்து 9 lakhs, அன்அப்சார்ப்ட் டெப்ரிசியேஷன் 1 lakhs. ஓகேவா? அப்போ 9 lakh minus 1 lakh. அப்போ பாட் ஃபார்வர்ட் லாசஸ் எவ்வளவு எனக்கு 8 lakhs. திஸ் இஸ் மை பாட் ஃபார்வர்ட் லாசஸ். கரெக்டா? நவ் ஸோ கம்ப்யூட் பண்ண சொல்லிட்டான். நெட் ப்ராஃபிட் அதே சம் தான், மேல பார்த்த அதே சம் தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, அப்படியே வரப்போகுது. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் சேஞ்சஸ் நடக்க போகுது. எங்கன்னா 87,500 நெட் ப்ராஃபிட் போட்டாச்சு. P&L நம்ம எதெல்லாம் வந்து டிசலோ பண்ணோம், 7,32,2,100 டெப்ரிசியேஷன் டிசலோ பண்ணோம். அதுக்கப்புறம் 43B கைவிட்டு காசு போலன்னு சொல்லியிருந்தேன், அது ஒண்ணு. அதுக்கப்புறம் மொத்தமா ஆட் பண்ணோம் அப்படின்னா 9,06,600. இப்போ இதுல இருந்து எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம எதெல்லாம் அலோகபிள் பண்ணிக்கலாம், டெப்ரிசியேஷன் மட்டும் அலோகபிள் பண்ணிக்கலாம். ஸோ 8,76,600 இது வரைக்கும் போன சம் மாதிரியே தான். கரெக்டா? போன சம்ல என்னெல்லாம் வந்துச்சோ அதேதான் வந்திருக்கு. ஓகே, சோ இப்போ என்ன அப்படின்னா இதுல இருந்து அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் நான் லெஸ் பண்ணணும். நான் அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் லெஸ் பண்றேன் அப்படின்னா அது என்னோட பாட் ஃபார்வர்ட் லாஸை விட கீழே போக கூடாது. எனக்கு புரியலன்னா அப்படின்னா பாட் ஃபார்வர்ட் லாஸஸ் எவ்வளோ 8 lakhs-ஆ? இப்போ இங்க நான் அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணணும். கரெக்டா? அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் எவ்வளோ இங்க 1 lakhs-ஆ? ஆனா நான் 1 lakh மைனஸ் பண்ண மாட்டேன். ஏன், என்ன காரணம்? 76,600 தான் மைனஸ் பண்ணிருப்பேன். என்ன ரீசன்? ஏன்னா நான் இங்க 1 lakh மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு வரும்? 7,76,600 வருமா? இது என்ன, என் பாட் ஃபார்வர்ட் லாஸஸ் 8 lakhs. இதை மைனஸ் பண்ணதுனால என் பாட் ஃபார்வர்ட் லாஸஸ் எனக்கு அஃபெக்ட் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? மேபி இதை நான் மைனஸ் பண்ணாம இருந்தா, ஏன்னா இன்ஃபினிட் பீரியட் வரைக்கும் என்னால அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் எடுத்துக்க முடியும். பாட் ஃபார்வர்ட் லாஸஸ் என்னால குறிப்பிட்ட ஒரு வருஷத்து வரைக்கும் தான் எடுத்துக்க முடியும். இது 8 வருஷத்துக்கு வரைக்கும் தான் என்னால எடுத்துக்க முடியும். இது என்னால இன்ஃபினிட் பீரியட் எடுத்துக்க முடியும். ஆனா இல்லனா இது ரெமுனரேஷன் பர்பஸ்க்கான கால்குலேஷன் தானா, இதுல ஏன் அந்த ப்ரொவிஷன் இன்க்ளூட் பண்றீங்கன்னா எஸ் இங்கேயும் இன்க்ளூட் ஆகும். என்ன ரீசனுக்காக அப்படின்னா அப் டு உங்களுக்கு அந்த பெனிஃபிட் எக்ஸாக்டா தெரியணுன்றதுக்காக. சோ அப்ப இங்க என்ன சொல்ல வரேன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவான். இப்போ படிச்சு பாருங்க, இந்த பிராக்கெட்ல இருக்க பாயிண்ட் இப்போ படிங்க, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பாயிண்ட். allotted to the extent that the remaining book profit is not less than the bought forward business loss. ரிமைனிங் இருக்கக்கூடிய புக் ப்ராஃபிட் அலோ பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க புக் ப்ராஃபிட் வந்து பாட் ஃபார்வர்ட் லாஸஸோட கம்மியா இருக்க கூடாதான். இப்போ நான் இங்க 1 lakh மைனஸ் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆயிடும், பாட் ஃபார்வர்ட் லாஸஸோட கம்மியாயிடும். பாட் ஃபார்வர்ட் லாஸஸ் 8 lakhs, 7,76,600 வந்துடும். சோ அதனால என்ன பண்ணிட்டானா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டான் அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன். நீங்க வந்து வெறும் 76,600 தான் எடுத்துக்க முடியும். அப்போ இப்போ நான் இதுல மைனஸ் பண்ண அப்படின்னா பேலன்ஸ் எக்ஸாக்டா என்ன கிடைக்கும், 8 lakhs கிடைக்கும். புரியுதா? சோ அப்ப நான் பாட் ஃபார்வர்ட் லாஸஸ் வச்சு அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் இங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன். ஏன்னா என்னால இன்ஃபினிட் வரைக்கும் எடுத்துக்க முடியும். நான் முதலே கொண்டு போய் அன்அப்சர்வ்ட் மைனஸ் பண்ணிட்டு வச்சுக்கேன், பாட் ஃபார்வர்ட் லாஸஸ் அப்படியே பெண்டிங் வந்துட்டே இருக்கும். ஆனா என்னால 8 வருஷம் வரைக்கும் தான் தூக்கிட்டு போக முடியும். அதை 8 வருஷத்துக்கு அப்புறம் லாப்ஸ் ஆயிடும். பாட் ஃபார்வர்ட் லாஸஸ் என்னால எடுத்துக்க முடியாது, லாப்ஸ் ஆயிடும். சோ அந்த ஒரு பர்பஸ்க்காக அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கோம் 76,600. புரியுதா? இந்த பாயிண்ட் புரியுதா? அவன் ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்றான்னு புரியுதா? ஓகேண்ணா. ஓகேவா? சோ இப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் படி போட்டோம் அப்படின்னா டைரக்டா நமக்கு புக் ப்ராஃபிட் இப்போ 8 lakhs கிடைக்க போகுது. இதுல ஈஸி. ஃபர்ஸ்ட் 3 lakhsக்கு 90% போடுவீங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க 5 lakhsக்கு 60% ஆஸ் பர் புக் ப்ராஃபிட் ரெமுனரேஷன் கால்குலேஷன் அகைன். சோ ரெமுனரேஷன் கால்குலேஷன் 2,70,000, 6 paisa 30, 3 lakhs. சோ 5,70,000. சோ இப்போ இதை போட்டோம் அப்படின்னா விச் எவர் இஸ் லோவர், 7,32 இல்ல 5,70,000 விச் எவர் இஸ் லோவர் எடுத்தோம் அப்படின்னா 5,70,000 தான் நம்மளுக்கு அலோகபிள் ரெமுனரேஷன், அலோடட் ரெமுனரேஷன்.
ஸோ இப்போ ஒரிஜினல் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுவோம். ஒரிஜினல் ப்ராஃபிட் கால்குலேட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு அன்அப்சர்வ்ட் டெப்ரிசியேஷன் முன்னாடி இருந்த ப்ராஃபிட் 8,76,600. அதுல இருந்து சேலரி எவ்வளவோ அதை நம்ம மைனஸ் பண்ணிப்போம். 5,70,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கு 3,06,600. நம்மளுக்கு பிசினஸ் லாஸே வந்து 8 lakhs பக்கம் இருக்கு. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4 lakh வந்து நீங்க வந்து பாக் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3,06,600 மைனஸ் 8 lakhs, அப்போ பேலன்ஸ் வந்து 4,93,400 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நீங்க 7 years கொண்டு போயிடுவீங்க. அன்அப்சர்வ்ட் 1 lakh இன்ஃபினிட் பீரியட். ஓகேவா? Done. So this is all about your taxability of partnership firm LLP. Calculation of taxability for LLP. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது இது ரெண்டும் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம். ஏன்னா இது உங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியும். ரெப்ரசன்டேட்டிவ் பார்ட்னருக்கு ரெமுனரேஷன் கொடுத்திருந்தா என்ன, ட்ரீட்மெண்ட் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர், இது என்னது, ப்ராஃபிட் இருந்தா அவங்க கையில என்னது எக்ஸம்டட். படிச்சோமா ஒரு பாயிண்ட், ப்ராஃபிட் இருந்தா எக்ஸம்டட். இன்கேஸ் அவங்க வந்து ரெமுனரேஷன் இன்ட்ரெஸ்டா ரிசீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா தென் தட் இஸ் டாக்ஸபிள் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர். பார்ட்னர் கையில எப்படி, இங்க பேசுறது அவன் பார்ட்னர் கையில, ஓகேவா, ஃபர்ம் கையில இல்ல, பார்ட்னர் கையில எப்படி டாக்ஸபிள் ஆகுன்றத பத்தி பேசுறான். ஏன்னா ப்ராஃபிட்டுக்கு ஆல்ரெடி ஃபர்ம் டாக்ஸ் பே பண்ணிருக்கோம், அதனால அவங்க கைக்கு அது ரிசீவ் ஆனாலும் எக்ஸம்டட் தான். ஆனா ரெமுனரேஷன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ஃபர்ம் பே பண்ணிருக்காது, இவன் தான் பே பண்ணணும். ஏன்னா ஃபர்ம் என்ன பண்ணிருக்கோம், அது எக்ஸ்பென்ஸ் அது சைட்ல எக்ஸ்பென்ஸ் காமிச்சிருக்கும், ப்ராஃபிட்ல மைனஸ் பண்ணி காமிச்சிருக்கும். நீங்க எப்படி பார்த்தாலும் அல்டிமேட்டா வந்து எல்லா இன்கம்ஸுமே டாக்ஸ் ஆகும். அவன் அங்க எக்ஸ்பென்ஷன் காமிச்சு அவன் வந்து அங்க எக்ஸ்பென்ஷன் காமிச்சு அவன் ப்ராஃபிட் கம்மி பண்ணாலும் அவனோட எக்ஸ்பென்ஸ் ஒருத்தனுக்கு இன்கம் தானே. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ எப்போ வந்து டாக்ஸபிள் ஆகாதுன்னா அவன் ஸ்லாப்குள்ள வரான் இல்லைன்றதை பொறுத்து தான் அது டாக்ஸபிள் ஆகும். பட் வாட் எவர் இட் இஸ், ஒருத்தனுக்கு அது எக்ஸ்பென்ஸ்னா இன்னொருத்தனுக்கு அது இன்கம், இன்னொருத்தன் பாயிண்ட் ஆஃப் வியூ அது இன்கம். அல்டிமேட்டா இவன் அதை ரிடியூஸ் பண்ணாலும் அவனுக்கு இன்கம்ன்ற பேர்ல அவனுக்கு அது டாக்ஸபிள் ஆகும். ஸோ அல்டிமேட்டா பணம் வந்து ரொட்டேஷன் ஆகுது, பணம் புழக்கம் நடந்துட்டு இருக்கு, உள்ளுக்குள்ள மணி ஃப்ளோ இருக்கு அப்படின்னா, செயின் லிங்கிங்ல இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா அது வந்து ஆல்வேஸா வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஆயிடும். ஒருத்தருக்கு அது எக்ஸ்பென்ஸ், இன்னொருத்தருக்கு அது இன்கம் அப்படின்ற அந்த கான்செப்ட்ல. ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒருத்தர் கையில எப்படி இருக்கு அப்படின்றது இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னரா, இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஃபர்ம், அவன் சொல்றதை பார்த்து இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஈஸியா தான் இருக்கும், அது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டடான சம் இல்லை. ஸோ ஜென்ரல் நோட்ஸ் ரிலேட்டட் டு த ஃபர்ம் அசஸ்மெண்ட். ஸோ சில ஜென்ரல் நோட்ஸ் கொடுத்துருக்கான். ஓகே, அவனே ஜென்ரல் நோட்ஸ் கொடுத்துறான், ஒரு கோ த்ரூ பண்ணா போதும். கேரி ஃபார்வர்ட் வந்து செத்து போயிட்டா எப்படி கேரி ஃபார்வர்ட் செட் ஆஃப் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பானுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து அவ்வளவுதான், ஒரு இல்லஸ்ட்ரேஷன் போட்டோம்னா பிசிபி முடிஞ்சு. 7:23. ஆனா ஒரு இல்லஸ்ட்ரேஷன் எடுத்தோம்னா டெஃபினட்டா ஒரு சரி நேற்று ஆஃபீஸ் சீக்கிரம் முடியல, இன்னைக்கு லேட்டா போவோம். எந்த இல்லஸ்ட்ரேஷன் போடலாம்? எனி ஒன் சூஸ் பை யுவர்ஸ், சாய்ஸ் பை யுவர்ஸ். ஏன்னா மற்றதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். என்னடா சொன்ன உடனே ஒருத்தன் எஸ்கேப் ஆயிட்டான். நான் 88 88 88 இல்லையே மை புக்ல இருக்குல்ல. அதாவது ஸ்ரீ கோட்டே அப்படின்னு போட்டிருக்கேன். ஸ்ரீ கோட்டே 85 இதுல. ஓகே ஓ ஓகே, கரெக்டான இல்லஸ்ட்ரேஷன் தான் சூஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா நான் ஆமா அதான் ஏதோ ஒரு மாத்த வந்தான். நான் ஏன் இது கரெக்ட்னு சொல்ல வந்தேன்னா, இந்த ஓப்பனிங் ஸ்டாக்கு க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூவேஷன் நடந்திருக்கும் இதுல ஆக்சுவலா. ஸோ வேல்யூவேட் பண்ணி போட்டிருப்பாங்க. மற்ற இல்லஸ்ட்ரேஷன் வந்து உங்களால பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். விச் மீன்ஸ் நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அதுக்கான பாயிண்ட்ஸ், அதுக்கான நோட்ஸ் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பின்னாடியே கொடுத்துருப்பான் மற்ற இல்லஸ்ட்ரேஷனுக்கு. அந்த இல்லஸ்ட்ரேஷனுக்கும் இருக்கும், பட் ஆனா அது எப்படி பண்ணோம் அப்படின்றது கொஞ்சம் அந்த ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் தான் கொஞ்சம் இதுவா இருக்கும். புக் வேற ஓப்பன் ஆகடா வந்துச்சு, ஆனா தப்பான இடத்துல ஓப்பன் பண்ணிட்டேன். ப்ளீஸ் ஓப்பன் ஆயிடு, டைம் இல்லை. ஐயோ
சரி, நான் அப்படியே நடத்துறேன். என்னால எழுத மட்டும் தான் முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் நீங்க கவனிங்க, ஓகேவா? ஸோ illustration 85 இதுதானே? From the following particulars of C quote, the year ending 31st March, find out his taxable liability, taxable income for business for the estimated 24-25. ஓகே. ஸோ இப்போ இங்க என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு அப்படியே ஓவராலா ட்ரேடிங்ல இருந்தே அப்படியே P&L கொண்டு வந்து நெட் ப்ராஃபிட் கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கோம், ஓகேவா? ஸோ ஓப்பனிங் ஸ்டாக், இந்த பக்கம் ஓப்பனிங் ஸ்டாக் பர்ச்சேஸ், சேலரிஸ் எவ்வளவு கொடுத்துருக்கோம், சேலரிஸ் யாருக்கு பேயபிள்னு கொடுத்துருக்கான். சேலரிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவன் யாருக்கும் பேயபிள்னு சொல்லல. ஓகே, சேலரிஸ் வந்து காமனா கொடுத்துட்டான். அதாவது ஒரு கம்பெனி இது, இப்போ நீங்க பார்த்தது எல்லாத்தையும் ஃபர்கட் பண்ணுங்க. ஏன்னா மொத்த பிசிபிபி இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இட்ஸ் நாட் அபவுட் டாக்கிங் அபவுட் த ஃபர்ம், இட்ஸ் நாட் டாக்கிங் அபவுட் செப்பரேட் என்டிட்டிஸ், ஓகேவா? ஸோ இது ஒரு கம்பெனி நார்மலா இப்போ ஸ்ரீ கோட்டே அப்படின்ற ஒரு இவ்வளவு இன்கம், இவரோட பிசினஸ்ல இவ்வளவு வச்சிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு ஒரு கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூ இது பார்க்கலாம், ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா அவர் கொடுத்துருக்க சேலரிஸ், அவரோட எம்ப்ளாய் கொடுத்துருக்க வாட் எவர் இட் இஸ், அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ அது எக்ஸ்பென்ஸ். அதுக்கப்புறம் லீகல் எக்ஸ்பென்ஸ், பேட் டெப்ஸ் இருக்கு, பேட் டெப்ஸ் ஒரு பாயிண்ட் இருக்கு, ஓகே, அது நோட் பண்ணோம். ரெண்ட் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இருக்கு, டெப்ரிசியேஷன் இருக்கு, இன்கம் டாக்ஸ் பெய்டு இருக்கு, அவுட்ஸ்டாண்டிங் கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்கு, அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட், லீகல் எக்ஸ்பென்ஸ், கான்ட்ரிபியூஷன். அவுட்ஸ்டாண்டிங் கஸ்டம் டியூட்டி அப்படிங்கிறது என்னன்னா இன்னும் பே பண்ண வேண்டியிருக்கு. அவுட்ஸ்டாண்டிங்கா நின்றுட்டு இருக்கு, கஸ்டம் டியூட்டி இன்னும் பே பண்ண வேண்டியிருக்கு, விச் மீன்ஸ் டாக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கு. ஆனா அவர் என்ன பண்றாரு, அக்ரூவல் பேசிஸ்ல எக்ஸ்பென்ஸ் சைடு காமிச்சிருக்காரு அப்படின்னு அர்த்தம் இருக்கு, ஓகேவா? அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு, லீகல் எக்ஸ்பென்ஸ், யூஆர்பிஎஃப் வேற பண்ணியிருக்காங்க, ஜெனரல் எக்ஸ்பென்ஸ் இருக்கு, டிராவலிங் எக்ஸ்பென்ஸ். ஸோ அந்த பக்கம் சேல்ஸ் இருக்கு, கிஃப்ட் ரிசீவ்டு, ஓகே, கிஃப்ட் ரிசீவ் தட் இஸ் நாட் ப்ராஃபிட் ஆஃப் சேல் ஆஃப் இம்போர்ட் லைசன்ஸ். ஸோ இம்போர்ட் லைசன்ஸ் சேல் பண்ணி ஒரு ப்ராஃபிட் பார்த்திருக்காரு, அதுவுமே சார்ஜபிலிட்டி உள்ள வந்துடும், க்ளோசிங் ஸ்டாக் வச்சிருக்காரு, ஓகே டன். So in computing the income, the following facts are to be taken into consideration. Okay, கீழே கொடுத்திருக்க ஃபேக்ட்லாம் நீங்க கன்சிடர் பண்ணுங்க எடுக்கும் போது அப்படின்னு சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான்? First, interest on loan is paid to brother of Sri Kote for loan taken from payment of advance tax of advance income tax. அதாவது இன்கம் டாக்ஸ் இவரு பே பண்ணணும். யாரு? ஸ்ரீ கோட்டே. இன்கம் டாக்ஸ் பே பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு லோன் எடுத்திருக்காரு. அந்த லோன் எடுத்து இன்கம் டாக்ஸ் பே பண்ணிட்டாரு. இப்போ அந்த லோன் எடுத்தாருல அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்காரு. அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து 2500 அப்படிங்கிறது டாக்ஸே ஃபர்ஸ்ட் டிஸ்அலோடட், கரெக்டா? இன்கம் டாக்ஸ் நம்ம பே பண்றது அப்படிங்கறதே நம்ம டிஸ்அலோடட்னு ஒரு இடத்துல படிச்சோம், 40 செக்ஷன் 40ல டிஸ்அலோடட் செக்ஷன்ல. அப்போ அதுதான் பிரின்சிபல். அந்த பிரின்சிபலை அடைக்கிறதுக்காக இவர் ஒரு லோன் எடுத்திருக்காரு, அதோட சப் மாதிரி, ஓகேவா? சோ அப்போ பிரின்சிபலே டிஸ்அலோடட்னா அப்போ எடுத்திருக்க லோனுக்கான இன்ட்ரெஸ்டும் டெஃபினட்டா அப்படியே டிஸ்அலோட் ஆகும் இல்லையா? சோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கான்? During the previous year 2018-19, SSA has claimed 45,000 as a bad debt. ஓகே, 2018-19ல 45,000 ரூபாய் பேட் டெப்ஸ் கிளைம் பண்ணிருக்காரு, ஓகேவா? அவுட் ஆஃப் விச் ஒன்லி 35,000 வாஸ் அலோடட். 45,000த்துல அவனுக்கு எவ்வளவு அலோவ் பண்ணிருக்கானுங்க? நாங்க வெறும் 35,000 மட்டும் தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணிட்டானுங்க. 35,000 ரூபாய் அலோவ் பண்ணிட்டானுங்க. பேலன்ஸ் 10,000 ரூபாய்க்கு அவர் டாக்ஸ் கட்டிட்டாரு. எந்த வருஷத்துல? 2018-19ல 10,000 ரூபாய்க்கு அவர் டாக்ஸ் கட்டிட்டாரு. டியூரிங் த இயர்ஸ் he recovered 25,000. இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர்ல, டியூரிங் த ப்ரீவியஸ் இயர், இப்போ இந்த 2024-25 இருக்கு இல்லையா, இது அசஸ்மெண்ட் இயர். 2023-24 ப்ரீவியஸ் இயர். அந்த இயர்ல 25,000 ரூபாய் ரெக்கவர் ஆயிடுச்சு, ஓகேவா? 45,000 எனக்கு வராதுன்னு சொல்லியிருக்காரு, 30,000 இவங்க அலோவ் பண்ணிருக்காங்க, 25,000 ரெக்கவர் ஆயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் அவருக்கு எவ்வளவு டாக்ஸ் கட்டணும்? இப்போ டெஃபினட்டா 25,000 டாக்ஸ் கட்டணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ஓகேவா? 45,000 35,000 10,000 ரூபாய் ஆல்ரெடி டாக்ஸ் கட்டிருப்பாரு. கால்குலேஷன் அங்க மாறுது இல்ல, நம்மளுக்கு கால்குலேஷன் பர்பஸ் வந்து டிஃபரன்ஸ் ஆகும். இந்த சென்ஸ் நம்ம பேட் டெப்ஸ் கால்குலேஷன் எடுங்க. ₹10,000 வந்து வராது ஆக்சுவலா. 25,000 மைனஸ் 35,000 ரிசீவ்ட்னா மாறும் அந்த ஆன்சர். அங்க இருக்க கால்குலேஷன் பார்த்தா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, இதுல இருக்க கால்குலேஷன் பார்த்துட்டு வருவோம், ஓகேவா? சோ இப்போ இந்த கால்குலேஷன் பாருங்க. அமௌண்ட் எவ்வளவு ரெக்வயர்டு? 25,000 ரெக்வயர்டு, கரெக்டா? அமௌண்ட் எவ்வளவு ரெக்வயர் பண்ணிருக்கோம்? 25,000. பேட் டெப்ஸ் நம்ம எவ்வளவு கிளைம் பண்ணோம்? 45,000 மைனஸ் பேட் டெப்ஸ் நம்மளுக்கு எவ்வளவு அலோவ் பண்ணணுங்க? 35,000. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயே வந்து எவ்வளவு வரும் அப்படின்னா 10,000 வரும், ஓகேவா? சோ 25,000 அமௌண்ட் ரெக்வயர்டு மைனஸ் 10,000க்கு நம்ம ஆல்ரெடி டாக்ஸ் பே பண்ணிட்டோம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது அப்ப எவ்வளவுனா 15,000. 15,000க்கு நம்ம டாக்ஸ் பே பண்ணணும். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? லெசன்ஸ் 45,000 நம்ம டிடக்ஷன் எடுத்தோம்பா. 45,000ல அவன் நம்மளுக்கு 35,000 அலோவ் பண்ணிட்டான். 35,000 அலோவ் பண்ணிட்டானா நம்ம ஆல்ரெடி அப்ப டாக்ஸ் எவ்வளவுக்கு பே பண்ணிருக்கோம்? 10,000க்கு பே பண்ணிருக்கோம்ன்ற அர்த்தம். புரியுதா? இப்போ புரியுதா? அந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? இப்போ உங்க சம் எடுத்துக்கங்க, உங்க புக்ல சம் பாருங்க.
இங்க இருக்க இப்போ இந்த ரெக்கவரிக்கான மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பாருங்க. அவன் என்ன சொல்லிட்டான்னா 45,000 நான் எடுக்கணுங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டான். நாங்க உங்களுக்கு 35,000 தாங்க அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். 35,000 அலோவ் பண்ணோம்னா அவன் எவ்வளவு டாக்ஸ் கட்டிருப்பான்? 10,000க்கு ஆல்ரெடி அவன் டாக்ஸ் கட்டிருப்பான். கரெக்டா? சோ அப்ப அவன் 10,000 டாக்ஸ் கட்டிருப்பான். இப்போ எவ்வளவு ரிசீவ் பண்றான்? 25,000 ரிசீவ் பண்றான். இந்த 25,000 ரிசீவ் பண்றான்னா ஆல்ரெடி அவன் எவ்வளவு டாக்ஸ் கட்டிட்டான்? 10,000 டாக்ஸ் கட்டிட்டான். அப்ப பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளவு? 15,000. அப்போ 15,000 தான் இப்போ நீங்க டிசால்வ் பண்ணணும். இப்ப புரிஞ்சுதா இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் வச்சு பார்க்கும்போது? ஓகேயா? ஓகேண்ணா. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகேண்ணா, டன்ண்ணா. ஓகே டன். ஸோ நவ் என்னன்னா அந்த கால்குலேஷன் நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு அது தப்புன்னு ஃபீல் ஆகும். லெசன்ஸ் ஆஹா எங்க தப்பு நடக்குது அப்படின்னா நம்ம டைரக்டா வந்து டக்குன்னு பின்னாடி கால்குலேஷன் போயிட்டு எப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு சம்முக்கு வந்துடணும். ஏன்னா அதர்வைஸ் அப்படியே உட்காந்து நம்ம சம் அப்ரோச் பண்ணணும், நம்ம தப்பா தான் அப்ரோச் பண்ணணும். நெக்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் அன்ரெகனைஸ்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட் வாஸ் பெய்ட் வித்தின் டைம் குள்ள நாங்க பே பண்ணிட்டோம். வாட் எவர் இட் இஸ் அது அன்ரெகனைஸ்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் லீகல் எக்ஸ்பென்ஸ் இன்க்ளூட் 2% பெய்ட் ப்ரிவிலேஜ் ஆஃப் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன். அந்த லீகல் எக்ஸ்பென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அது இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் வந்து ஒரு 2,000 வந்து இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டான். இது வந்து ஸ்டாக் அண்டர் ஸ்டாக் வந்து கம்மியா வேல்யூ ஆயிருக்கு. ஓகேவா? சோ அப்போ நெக்ஸ்ட் வந்து கிஃப்ட் ரிசீவ்டு. கிஃப்ட் ரிசீவ்டு வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா சப்ளையர் கொடுத்துருக்காங்க. நம்ம டார்கெட் சேல் போனோம் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் கஸ்டம் டியூட்டி எப்போ கரெக்டா தான் பேசிருக்கோம். 2023-24 அசஸ்மெண்ட் 24-25 கரெக்டா தான் இருக்கு. ஓகே, அவுட்ஸ்டாண்டிங் பே பண்ணிட்டா 31-12-24 which means கை விட்டு காசு போயிருக்கு அப்படின்ற அந்த கால்குலேஷன்ல அவுட்ஸ்டாண்டிங் has been paid அப்படின்னு. ஓகேவா? வேற என்ன கொடுத்துருக்கான்? During the previous year, his former employee as employee cash credit போயிட்டு இருக்கான் ஒரு 5,000 ரூபாய். அது அக்கௌண்ட் பண்ணல 31/3/2023 which was not accounted for. ஓகே, டிராவலிங் எக்ஸ்பென்ஸ்ல ஒரு 50,000 இன்க்ளூட் ஆயிருக்கு. டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் இன்க்ளூட் 50,000. டிராவலிங் எக்ஸ்பென்ஸ்ல 50,000 இன்க்ளூட் ஆயிருக்கு. எதுக்கு? பீயிங் காஸ்ட் ட்ரிப் டு சிங்கப்பூர் பை அன் எம்ப்ளாயி ஃபார் 10 days. அவரோட எம்ப்ளாயி வந்து 10 days ட்ரிப் போயிருக்காரு. அதுவும் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்கு. அவர் ஒன்லி 8 days ட்ரிப் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் பிசினஸ். அந்த 2 நாள் மட்டும் தான் ஹாலிடேக்கு அலோவ் பண்ணிருக்காங்க. 8 நாள் பிசினஸ் பர்பஸ்க்கு 2 நாள். ஆனா வாட் எவர் இட் இஸ் இட் வில் பி அலோடட் ஒன்லி. ஓகேவா? அதுக்கு ஒரு டைம் பீரியட் டேட் இருக்கும். இங்க கொடுத்துருக்கான். ஃபுல்லி அலோடட் தான். ஏன்னா அது வந்து ஸ்டாஃப் வெல்ஃபேர் நம்ம ஒரு செக்ஷன் படிச்சோம் 37(1) கீழே படிச்சோம் இல்லையா, அந்த வெல்ஃபேர் கீழே அது போயிடும். அதனால அது ஃபுல்லி அலோடட் தான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து ரெண்ட் இன்க்ளூட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஷிட் ரெண்டட் பில்டிங் 26,000. However, such extension was completed on 1/5/2024 which total cost 50,000. இப்போ வந்து ரெண்ட் ஆல்ரெடி நீங்களே ரெண்ட்டுக்கு தான் இருக்கீங்க ஒரு பில்டிங்ல. அந்த ரெண்ட்டுக்கு இருக்க பில்டிங்ல நீங்க ஒரு ஷெட் ஒன்று கட்டிருக்கீங்க. ஓகேவா? அந்த ஷெட் கட்டின காசு வந்து ஒரு 26,000 ரூபாய். அது வந்து ரெண்ட் கூட சேர்ந்து இருக்கு. ஆனா சாரி, rental include expenditure and extension of set on rental bidding 26,000. However, such extension was completed with total cost. Okay, அதாவது ரெண்ட் கூட தான் சேர்ந்திருக்காங்க 26,000 ரூபாய். அந்த எக்ஸ்டென்ஷன் கம்ப்ளீட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான். விச் மீன்ஸ் இப்போ நீங்க வந்து 31st March 2024 இருக்கீங்க. அது மேல தான் கிளியர் ஆயிருக்கு. ஓகேவா? மேல கிளியர் ஆயிருக்கு அப்படின்னும் போது 50,000 அதோட டோட்டல் காஸ்ட் சொல்லியிருக்கான். ஸோ அப் டு நம்மளுக்கு மே வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அது ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ஜெனரல் எக்ஸ்பென்ஸ் இன்க்ளூட் salary 1,200 paid to domestic servant. domestic servantனா யாரு? நம்ம வீட்டு வேலைக்காரங்களாம் வச்சிருக்கோம். அதுக்கும் பிசினஸ் பர்பஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது. பர்சனல் எக்ஸ்பென்ஸ் நம்ம எடுத்துக்க முடியாது. காம்பன்சேஷன் ஆஃப் 2,000 paid for retracement of an employee. எம்ப்ளாய்க்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுத்துருக்கோம். அவன் ரிட்ரெஸ்மெண்ட் ஆகிறான். மீன்ஸ் அவன் வெளியே அனுப்புன்றதுக்காக ஒரு காம்பன்சேஷன் 2,000 ரூபாய் அவனோட காம்பன்சேஷனா கொடுப்பீங்க. சரி, ஓகே. கம்ப்யூட்டர்ஸ் பிசினஸ் இன்கம் அசஸ்மெண்ட் இயர் 24-25. இப்போ நம்ம என்னென்னலாம் அலோவ் பண்ணணும், என்னென்னலாம் டிஸ்அலோவ் பண்ணணும் அப்படின்றது சம்ல பார்த்துட்டு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கூட லிங்க் பண்ணிட்டே வரும். ஓகேவா? ஸோ நெட் ப்ராஃபிட் எவ்வளோப்பா? 2,58,000. ஓகே, நெட் ப்ராஃபிட் நான் 2,58,000 எடுத்து போட்டேன். இப்போ ஆட் டிஸ்அலோட் எக்ஸ்பெண்டிச்சர். இதெல்லாம் நான் டிஸ்அலோவ் பண்ணணும். ஃபர்ஸ்டே எனக்கு இதுல பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சேலரி ஓகே, லீகல் எக்ஸ்பென்ஸ் ஓகே, பேட் டெப்ட்ஸ் டிஸ்அலோவ் பண்ண வேண்டியிருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் டிஸ்அலோவ் பண்ண வேண்டியிருக்கு, பிளஸ் டெப்ரிசியேஷன் வந்து 32 படி ஏதாவது கொடுத்துருக்கானா நீங்க செக் பண்ணணும். இல்ல இன்கம் டாக்ஸ் பெய்ட் ஆப்வியஸா டிஸ்அலோட். ஃபர்ஸ்ட் அவன் இன்கம் டாக்ஸ் பெய்ட் தான் டிஸ்அலோவ் பண்ணிருப்பான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்கம் டாக்ஸ் பெய்ட் டிஸ்அலோவ் பண்ணிட்டான் 2,000. அண்டர்ஸ்டாண்டா? டிஸ்அலோவ் பண்ணியாச்சு. ஏன்னா அது 40A கீழே வரும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இங்க கீழே நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் ஸ்பெசிபிகலி டிஸ்அலோட் 40A. நம்ம டிஸ்அலோட் செக்ஷன்ல முதல்ல பார்த்ததே இன்கம் டாக்ஸ் டிஸ்அலோவ் பண்ணது நம்ம பார்த்தோம்.
ஸோ அதனால இன்கம் டேக்ஸ் டிசால்வ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் கஸ்டம் டியூட்டி. கஸ்டம் டியூட்டி 25,000 நான் முதல்ல சொல்லும் போதே சொல்லிட்டேன், இன்னும் கட்ட வேண்டி இருக்கு அப்படின்ட்டு. ஆனா எப்ப கட்டியிருக்கான்? 31st டிசம்பர்ல கட்டியிருக்கான். ஓகேவா? சோ 25,000 டிசால்வ் பண்ணுங்க. மேபி அவன் அதுக்கப்புறம் அலோவ் பண்ணிருக்கானா? அதை 25,000 டிசால்வ் பண்ணியாச்சு. பட் வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் பெய்டு. ஓகே, டியூ டேட்டுக்கு அப்புறம் பேமெண்ட் ஆயிருக்கு. 43B வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுச்சு? 43B கை விட்டு காசு போனாதான் எனக்கு வந்து ஆக்சுவலா நான் அலோவ் பண்ணுவேன். நான் 43B அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். ஆனா 43Bல இன்னொரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, டியூ டேட்டுக்கு பிஃபோராவே அதை பண்ணிடணும்னு. டியூ டேட் நம்மளுக்கு எப்போ? ஒன்னு ஆடிட் பண்ற மாதிரி இருந்தா அக்டோபர், அதர்வைஸ் ஜூலை. கரெக்டா? அப்போ இது எப்பதான் பே பண்ணிருக்கான்? டிசம்பர்ல பே பண்ணிருக்கான். விச் மீன்ஸ் டியூ டேட்டுக்கு அப்புறம் பே பண்ணிருக்கான். அப்போ ஆக்சுவலா எப்போ பே ஆகுதோ அந்த வருஷத்துல எடுத்துக்கலாம். அப்போ அடுத்த வருஷத்துல உங்களால இதை எடுத்துக்க முடியும், இந்த வருஷத்துல உங்களால எடுத்துக்க முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சோ 43Bல வந்து இப்போ 2 ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகுது. ஆக்சுவலா அங்க எக்ஸ்பென்ஸ் போகல அப்படின்ற ஒரு பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வரணும்? டியூ டேட்குள்ள அவன் கட்டியிருக்கானா இல்லையான்னு அடுத்து செக் பண்ணும், ஆக்சுவல் பேமெண்ட் எப்போ மேட் ஆயிருக்குன்னு. பட் வாட் எவர், பட் அவன் அங்க அவுட்ஸ்டாண்டிங் கொடுக்கும் போதே எனக்கு அது ஃபீல் ஆச்சு, இன்னும் கட்டவே இல்லை அப்படின்றது எனக்கு அங்கேயே ஃபீல் ஆச்சு. 25 டிசால்வ் பண்ணணும் அப்படின்றது. சோ டெஃபினட்டா இங்க 25 நீங்க டிசால்வ் பண்ணிடுவீங்க. புரிஞ்சுதா? அவுட்ஸ்டாண்டிங் ஏன் டிசால்வ் பண்ணணும்னு புரிஞ்சுதா? 25,000 இப்போ 43B இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னா மொத்தம் 2 கண்டிஷன் பார்க்கணும். முதல்ல ஆக்சுவலா பெய்ட் எக்ஸ்பென்ஸ் போயிருக்கா இல்லையா நீங்க செக் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து டியூ டேட் குள்ள பண்ணிருக்கானா இல்லையா நீங்க செக் பண்ணணும். சோ தட்ஸ் வை தே ரிசல்ட் திஸ் 25,000. ஓகேவா? ஏன்னா 31st டிசம்பர் தான் அவன் பே பண்ணிருக்கான். நீங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான், டியூ டேட்டுக்கு அப்புறம் நடந்திருக்கு. இது புரிஞ்சுதா? கஸ்டம்ஸ் டியூட்டி. ஓகேண்ணா. ஓகே, அடுத்து என்ன டிசால்வ் பண்ணிருக்கான் அப்படின்னா, டெஃபினட்டா நீங்க ரெகனைஸ்டா இருந்தா மட்டுமே. நம்ம ஸ்டாஃப் வெல்ஃபேர் படிக்கும் போது நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம், அப்ரூவ் பண்ணிருக்கணும் நம்ம சிலது பார்த்தோம். ஸோ அன்ரெகனைஸ்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா அந்த கான்ட்ரிபியூஷன் அப்படியே டிசால்வ் பண்ணலாம். விச் மீன்ஸ் அன்ரெகனைஸ்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட் 5,000, அதுல இருந்து டிசால்வ் இந்த தேர்ட் பாயிண்ட். ஸோ தேர்ட் பாயிண்ட் எங்க பின்னாடி இருக்கா? கான்ட்ரிபியூஷன் டு அன்ரெகனைஸ்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆல்வேஸ் டிசால்வ்ட். அதுல அடிஷனல் பாயிண்ட் அவன் எதுவும் கொடுக்கல நோட்ஸ்ல. ஸோ டெஃபினட்டா நீங்க அந்த தேர்ட் பாயிண்ட் அப்படியே டிசால்வ் பண்ணிடலாம், அன்ரெகனைஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ அன்ரெகனைஸ்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அது டிசால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். எந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்? இது அட்வான்ஸ் டாக்ஸ் பே பண்றதுக்காக அவன் ஒரு லோன் வாங்கிதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதுதான் இங்க கொடுத்துருக்கான். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பெய்ட் டு பிரதர் ஆஃப் ஸ்டீவ் கோட்டே ஃபார் லோன் டேக்கன் ஃபார் பேமெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் டாக்ஸ். இந்த அடிஷனல் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? இது நீங்க படிக்கும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்தெந்த பாயிண்ட் நம்ம பார்த்தோம்ன்றது நீங்க வந்து டிக் பண்ணிட்டே வந்துடணும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ வந்து எழுதலாம். சரி, ஓகே, நீங்க டிக் பண்ணிக்கங்க. இப்போ இதுல என்னெல்லாம் பார்த்தோம்னா, நம்ம வந்து இன்கம் டாக்ஸ் பெய்ட் பார்த்துட்டோம், அவுட்ஸ்டாண்டிங் கஸ்டம் டியூட்டி பார்த்துட்டோம், கான்ட்ரிபியூஷன் டு யூஆர்பிஎஃப் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பார்க்கணும், அதையும் டிக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து நம்ம டெஃபினட்டா டிசால்வ் பண்ணி ஆகணும். ஸோ அதை வந்து 2,500. என்ன காரணம்? ஏன்னா பிரின்சிபல் ஏடே டிசால்வ், இன்கம் டாக்ஸ் பெய்டே பிரின்சிபலே நம்ம டிசால்வ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நீங்க அடிஷனலா ஒன்று வாங்கிருக்கீங்க அப்படின்னா அது டெஃபினட்டா டிசால்வ் ஆக போகுது. அடுத்த பாயிண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பில்டிங். அதாவது அந்த ஷெட் எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்கோம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஏன்னா இன்னும் கான்ட்ராக்ட் கம்ப்ளீட்டே ஆகல. 5th பாயிண்ட் படிச்சு பாருங்க. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பில்டிங் ஷெட் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் கேபிட்டல் இன் நேச்சர். Capital in nature hence disallowed under section 30, which means ரெண்ட் அண்ட் ரிப்பேர்ஸ் நம்ம ஒரு பாயிண்ட் படிச்சோம். எங்க ஃபர்ஸ்ட் கேபிட்டல் கெயின் பார்க்கும்போது ரெண்ட் அண்ட் ரிப்பேர்ஸ் நான் ஒன்று சொல்லியிருந்தேன். பில்டிங்ல வந்து சின்னதா ஒரு கிராக் விழுந்திருக்கு, அது நீங்க சரி பண்றீங்கன்னா அது வேற. பட் ஒரு செவரியா இடிச்சுட்டு ஒரு பில்டிங்கை நீங்க கட்டுறீங்கன்னா அது டிசால்வட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? பிபிடியில கூட நான் போட்டு காமிச்சேன். இந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்கா? செக்ஷன் 30 ஃபார் பில்டிங் ரெண்ட், ரேட்ஸ், டாக்ஸ், ரிப்பேர்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் நம்ம பார்த்தோம். நோ டிடக்ஷன் ஷல் பி அலோடட் ஃபார் கேபிட்டல் எக்ஸ்பென்சர். கீழே ஒரு பாயிண்ட் போட்டிருக்கோம் பாருங்க, அலோகபிள் டிடக்ஷன்ல. நான் அப்பயே சொன்னேன், சின்னதா ஒரு கிராக் விழுந்திருக்கு, அது நீங்க பண்றீங்க அப்படின்னா தென் தட் இஸ் ரிப்பேர்ஸ் கம்ஸ் அண்டர் ரிப்பேர்ஸா நீங்க அலோகபிள் எடுத்துக்கலாம் நான் சொல்லியிருந்தேன். பட் ஒரு செவரியா அடிச்சு ஒரு பில்டிங்கை நம்ம அப்படியே மாத்தி கட்டுறோம், அது சின்னதா ஒரு விரிசல் விழுந்துச்சுக்காக மொத்தமா அடிச்சு தள்ளிட்டு மாத்துறோம் அப்படின்னா தென் தட் வில் பி டிசால்வட் அப்படின்னு நம்ம படிச்சோம். கரெக்டா? விச் மீன்ஸ் அன்லெஸ் ஆர் அன்டில் டாக்ஸ் ஆக்ட் நம்மளுக்கு சொல்லணும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நீ அலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு டாக்ஸ் ஆக்ட் சொல்லாம நம்ம எடுக்க முடியாது. ஸோ டெஃபினட்டா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கீழே வந்துருச்சு. அண்ட் தென் அப்படியே நம்ம அலோ பண்ணி எடுத்துட்டாலும் இன்கேஸ் அது ஸ்பெசிஃபைட் பிசினஸ் இல்ல சயின்டிபிக் ரிசர்ச் கீழே வருது அப்படின்னாலுமே அது கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ கம்ப்ளீட் ஆயிருக்கு? அது அடுத்த வருஷம் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் கமென்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆன வருஷத்துல தான் அந்த சர்டிபிகேஷன் நம்மளுக்கு வேணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால எடுத்துக்க முடியும். கரெக்டா? ஸோ அது ஒரு பாயிண்ட், இதுவும் ஒரு பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து இது ஸ்பெசிஃபிக் பிசினஸ் இல்ல சயின்டிபிக் ரிசர்ச் நம்ம ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணல. ஸோ தட்ஸ் வை தே ஆர் டிஸ்அலோவிங் திஸ். ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்ட் கூட அது இன்க்ளூட் ஆயிருக்குது, அப்படியே டிசால்வ் பண்ணிட்டான். இந்த டோட்டல் காஸ்ட் நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம், ஏன்னா அது அதுக்கு அடுத்த வருஷம் தான் போயிருக்கு. ஸோ 26,000 ஏன் டிசால்வ் பண்ணான்னு தெரிஞ்சிச்சா?
அந்த 5th எழுதி வச்சுக்கோங்க பக்கத்துல, கேபிட்டல் இன் நேச்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் salary paid to domestic servant வந்து பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர், அதை நான் எடுத்துக்கூடாது சொன்ன மேலே 1200 அதை அப்படியே டிசர்வ் பண்ணிருங்க. பட் காம்பன்சேஷன் டு எம்ப்ளாய்ஸ் இது வில் பி அலோகபிள் ஒன்லி. ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. கரெக்டா? ஓகே, இட் வில் பி ஆல்ரெடி அட்ஜஸ்டட் இன் P&L ஒன்லி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் நீங்க எது இதெல்லாம் ஆட் பண்ணணும் நம்ம பார்த்துட்டோம். கரெக்டா? ஆமாண்ணா. இங்க லெஸ் வரணும், கீழே. ஐ திங்க் சோ. அகைன் ஓஹோ பேட் டெப்ஸ் இருக்கா? பேட் டெப்ஸ் பேலன்ஸ் இருக்கு, ஆட் பண்ணிட்டு கீழே லெஸ் பண்ணிருக்கான். ஓகே, பேட் டெப்ஸ் நம்ம 15,000 கால்குலேஷன் எடுத்தோம், அது ஒரு ஞாபகம் இருக்கா? 15,000 எப்படி வந்துச்சுன்னா 7th பாயிண்ட் அவன் கால்குலேஷன் போட்டுருக்கான். 7th கால்குலேஷன் கொடுக்கல, வேர்டிங்ஸா கொடுத்துட்டான். ஸோ அந்த ஒரு 15,000 நம்ம டிஸ்அலோ பண்ணோம் இல்லையா? விச் மீன்ஸ் ஆல்ரெடி 10,000 ரூபாய்க்கு டாக்ஸ் கட்டிட்டோம். பேலன்ஸ் இருக்கிறதுக்கு நம்ம வந்து 15,000 வந்து இன்னும் டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் இருக்கிறது லெஸ், இங்க கொடுத்துருக்கான் லெஸ். ஓகே, திஸ் பாயிண்ட் அகைன் அவன் வந்து பேட்டப் பத்தி பேசிட்டு கீழே இங்க லிசன் கொடுத்துருக்கான். ஸோ இப்போ என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர்லாம் நம்ம அலோவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு 5,000 வந்து காசு திருடிட்டு போனா நம்ம பார்த்தோம் இல்லையா, அவனோட எம்ப்ளாயி ஒருத்தன், அது ஒன்று நீங்க லெஸ் பண்ணணும். பிளஸ் வந்து வேற என்ன இருக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் வந்து ஸ்டாஃப் வெல்ஃபேர்ல இன்க்ளூட் ஆயிடும் அப்படின்னு 9th பாயிண்ட் முடிச்சிட்டோம். 10th பாயிண்ட் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நேச்சர்ல முடிச்சிட்டோம். 11th பாயிண்ட்ல இருந்து டொமஸ்டிக் சர்வெண்ட்டுக்கு நம்ம கொடுக்க முடியாது, ஏன்னா அது பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மாதிரி வந்துடும். காம்பன்சேஷன் பெய்டு 2,000 இருக்கு இல்லையா, அது ஆல்ரெடி P&L அட்ஜஸ்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ யூ டோன்ட் டச் த பாயிண்ட். ஸோ முன்னாடி இருக்க பாயிண்ட் வேற என்ன பார்த்தோம், அவுட்ஸ்டாண்டிங், அதுவும் பார்த்துட்டோம். என்னது 43B வந்துருச்சு. கிஃப்ட் ரிசீவ்டுக்கான ஒரு ரீசன் கொடுத்துட்டான், இதனாலதான் கிஃப்ட் எனக்கு ரிசீவ் ஆச்சு அப்படின்ற ரீசன் அவன் கொடுத்துட்டான். இப்போ நம்மளுக்கு இருக்க பாயிண்ட் 5th பாயிண்ட் மட்டும் தான் இன்னும் நம்ம வேல்யூவேட் பண்ணல. லீகல் எக்ஸ்பென்ஸ் வந்து 2,000 எதுக்காக இதுவா இருக்கு, இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னுக்காக இதுவா இருக்கு. பட் இட்ஸ் நாட் பெய்ட் இன்கம் டாக்ஸ், தே பெய்ட் ஃபார் த சர்வீஸ். அந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி கொடுத்ததுக்காக ஒரு சர்வீஸ்க்காக கொடுத்துருக்காங்க. தென் தட் லீகல் எக்ஸ்பென்சர் வில் பி கன்சிடர். எந்த ஒரு பாயிண்ட்ல படிச்சோம், இதை 43Bலயே படிச்சோம். ஆக்சுவலா இந்த காசு வந்து போயிருக்கு, இன்கம் டாக்ஸ் பே பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி. அங்கேயே நான் உங்களுக்கு டிஃப்ரெண்டா ரெண்டு டிஃபரன்ஷியேட் பிரிச்சு கொடுத்தேன். இன்கம் டாக்ஸ், அந்த இன்கம் டாக்ஸ்க்கும் இங்க பிபிடில ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ இது டிஸ்அலோட்ல இன்கம் டாக்ஸ் ரிலீஃப் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் டிஸ்அலோட்னு பார்த்துட்டு 43B எங்க 43B கீழே இப்போ இதெல்லாம் ஆக்சுவலா பே தான். விச் மீன்ஸ் டாக்ஸ் டியூட்டிஸ் இஸ் அண்டர் எனி லா ஃபார் டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ். அந்த டைம்ல இன்கம் டாக்ஸ் ஆக்டை தவிர்த்து வேற எதனா ஒரு லா வந்து, விச் மீன்ஸ் ஓகே நீங்க வந்து இப்போ கஸ்டம்ஸ் டியூட்டி ஆக்ட் வருது, கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணணும் அப்படின்னு சொல்ல வருது அப்படின்னா, தென் தட் இஸ் அலோடட் எக்ஸ்பெண்டிச்சர். அந்த டாக்ஸ் ஜிஎஸ்டியும் ஒரு டாக்ஸ், ஸோ தட் இஸ் அலோகபிள். 43B படி உங்க கை விட்டு காசு போயிருக்கு அப்படின்னா தட் இஸ் அலோகபிள். ஸோ இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் நான் சொல்லியிருந்தேன். இங்க ஏ பாயிண்ட் பாருங்க, இந்த பிபிடில டாக்ஸ் டியூட்டி செஸ் இது ஆக்சுவலா நீங்க பே பண்ணீங்கன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு 43B சொல்லிச்சு. டிஸ்அலோட்ல பாத்தீங்கன்னா ஏ பாயிண்ட், இதுல ஏ பாயிண்ட் பாருங்க, இன்கம் டாக்ஸ் ரிலீஃப் இதெல்லாம் டிஸ்அலோடட் அப்படின்னு சொல்லுச்சு. ஸோ இந்த இன்கம் டாக்ஸுக்கும் அங்க இருக்க நார்மல் டாக்ஸ்க்கும் நான் டிஃபரன்ஸ் சொன்னேன். இது இன்கம் டாக்ஸ், அது வந்து வெறும் நார்மல் டாக்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஷியேட் நீங்க பிரிச்சிங்க அப்படின்னா, ஹியர் த சேம் டிஃபரன்ஷியேட் யூ ஹேவ் டு செக்ரிகேட் ஹியர். என்னன்னா இன்கம் டாக்ஸ் நீங்க கட்டல, இன்கம் டாக்ஸ் கட்டுறதுக்காக ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்க, அந்த சர்வீஸ்க்காக ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட்டீங்க, தென் தட் வில் பி கன்சிடர் லீகல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ நீங்க அந்த பாயிண்ட் டச் பண்ணவே வேண்டாம். கான்ட்ரிபியூஷன் வந்து அன்ரெகனைஸ்டா இருக்கு, வித்தின் டைம்குள்ள பண்ணியிருந்தாலும் சரி. நம்ம இன்னொரு பாயிண்ட் படிச்சோம், ஸ்டாஃப் வெல்ஃபேர் ஞாபகம் இருக்கா? வித்தின் டைம்குள்ள டெபாசிட் பண்ணியிருந்தா எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு பாயிண்ட் படிச்சோம். ரிமெம்பர் ஆகுதா இருக்காது? வித்தின் டைம்குள்ள டெபாசிட் பண்ணியிருந்தா அதை நம்ம எடுத்துக்கலாம். நான் புக்கை திருப்பிட்டா? ஸ்டாஃப் வெல்ஃபேர் bonus insurance increment of stores, life of cattle, ERS, amalgamation, demerger, agriculture self preliminary expense, இதுக்கப்புறம் தான் amortization, stock, health of employees, bonus, commission, interest, zero coupon bonds, towards superannuation, no staff welfare scheme. ஸோ இது கண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க டாக்ஸ் பாயிண்ட். If employee contribution is deposited by the employer on or before the due date, ஓகேவா? on or before the due date னா டியூ டேட்டுக்கு முன்னாடியே என்னோட எம்ப்ளாயர் வந்து டெபாசிட் பண்ணிருக்காருன்னா என்னது, நோ ட்ரீட்மெண்ட், ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. ஆனா if employee's contribution is not deposited by the employee on or before, which means
டியூ டேட்குள்ள அவர் வந்து என்னோட அந்த என்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ண அந்த டெபாசிட் அமௌண்ட் அவர் பண்ணல அப்படின்னா தென் இட் இஸ் டாக்ஸபிள் அஸ் பிசினஸ் இன்கம். மேல பாத்தீங்கன்னா வித்தின் டைம்குள்ள அவர் டெபாசிட் பண்ணியிருந்தா நோ ட்ரீட்மெண்ட். பட் அவர் வந்து வித்தின் டைம்குள்ள பண்ணல அப்படின்னா தென் தட் வில் பி ட்ரீட்டட் அஸ் டாக்ஸபிள் இன்கம். அது இந்த பாயிண்ட். நான் இப்போ அந்த பாயிண்ட் எதுக்காக அது கூட ரிலேட் பண்றேன் அப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா எதுக்கு மட்டும் தான் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட், சூப்பர் அனிவர்சரி ஃபண்ட், அதர் எம்ப்ளாயி இஎஸ்ஐல கவரா இருக்கணும், இல்ல அதுக்கப்புறம் சில வெல்ஃபேர்ல கவரா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். விச் மீன்ஸ் எல்லாமே ரெகனைஸ்டு ரிலேட்டடா மட்டும் தான் அவன் பேசியிருக்கான். கரெக்டா? ரெகனைஸ்ட் ரிலேட்டா மட்டும் தான் பேசியிருக்கான். அன்ரெகனைஸ்ட் பத்தி அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அப்போ உங்களுக்கு இங்க கன்ஃபியூஸ் ஆகும். என்னன்னா, ஆனா அன்ரெகனைஸ்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டும் ஒரு ஸ்டாஃப் வெல்ஃபேர் தான், அதுவும் அது வித்தின் டைம்குள்ள அவன் பே பண்ணிருக்கான், அப்போ நோ ட்ரீட்மெண்ட் தான் நம்மளுக்கு வரணும் அப்படின்ற கொஸ்டின் ரைஸ் ஆகும். அது அன்ரெகனைஸ்ட். ஓகேவா? இங்க கொடுத்துருக்கிறது அன்ரெகனைஸ்ட். ஸோ அதனால நீங்க அதை டிஸ்அலோவ் பண்ணிட்டீங்க. 5,000 என்னதான் வித்தின் டைம்குள்ள அவன் பே பண்ணியிருந்தாலும் இது உங்களுக்கு கன்ஃபியூஷன் பாயிண்ட். இந்த தேர்ட் பாயிண்ட் இஸ் இரலவன்ட் ஃபார் யூ. அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக. என்னதான் வித்தின் டைம்ல பண்ணியிருந்தாலுமே அது அன்ரெகனைஸ்டா இருக்கு, அதனால நீங்க அதை டிஸ்அலோவ் பண்ணிட்டீங்க. இன்கேஸ் ரெகனைஸ்டா இருந்தா டெஃபினட்டா அலோ ஆயிருக்கும். வித்தின் டைம்குள்ள பே பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே அலோ லெசன்ஸ் கையை வச்சிருக்க மாட்டீங்க. பிஎன்எல்க்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, கை வச்சிருக்கவே மாட்டீங்க. சாரி, உங்களோட பிஜிபி கால்குலேஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆல்ரெடி அது ப்ராஃபிட்ல அட்ஜஸ்ட் ஆகிதான் இருக்கும். ஸோ அதனால நீங்க கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை அது மேல. ஓகேவா? அடுத்து செகண்ட் பாயிண்ட் பேட் டெப்ஸ், அது ரிலேட்டடா நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அட்வான்ஸ் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் பே பண்றதுக்கு அவன் லோன் எடுத்திருந்தான் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அடிஷனல் பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆயிடுச்சு. 11மே கவர் ஆயிடுச்சு. 5வது பாயிண்ட் மட்டும் பெண்டிங், அந்த ஸ்டாக் அண்டர் வேல்யூஷன் இருக்கிறது மட்டும் பெண்டிங். கரெக்டா? ஸோ அப் டு திஸ் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சது இல்லையா? ஆனா ஏன் கிஃப்ட் ரிசீவ் நான் கை வைக்கல? ஒன்னும் பிரச்சனை, அது கீழே மீனிங் கொடுத்தான். ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இம்போர்ட் லைசன்ஸ் ஆல்ரெடி இன்க்ளூடட் இன் நெட் ப்ராஃபிட். ஆல்ரெடி இந்த நெட் ப்ராஃபிட் அது இன்க்ளூட் ஆயிதான் இருக்கு 2,58,000. ஸோ வேற எதெல்லாம் கை வைக்கலையோ நீங்க, பர்ச்சேஸ்ல கை வைக்கல, சாலரிஸ்ல கை வைக்கல, ரெண்ட்ல கை வைக்கல, டெப்ரிசியேஷன்ல கை வைக்கல, அட்வர்டைஸ்மெண்ட்ல கை வைக்கல, கீழே கொடுத்துருக்கக்கூடிய இன்னொரு லீகல் எக்ஸ்பென்ஸ்ல கை வைக்கல. நேரத்துக்கு 2 லீகல் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்கான். சரி, ஓகே, 2 லீகல் எக்ஸ்பென்ஸ் அவன் செப்பரேட்டா மென்ஷன் பண்ணிருக்கான். ஓகே, டன். ஸோ ஜென்ரல் எக்ஸ்பென்ஸ்ல நம்ம கை வைக்கல. டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் அலோகபிள், ஸ்டாஃப் வெல்ஃபேருக்கு அலோகபிள் தான் சொல்லியிருக்கோம். ஏன் இதெல்லாம் நம்ம டச் பண்ணல அப்படின்னா, திஸ் பாயிண்ட்ஸ் ஆர் சோ கிளியர். ஓகே, இந்த பாயிண்ட் எல்லாம் கிளியரா இருக்கு அப்படின்றதுனால நெட் ப்ராஃபிட்ல அது எல்லாம் ஆல்ரெடி அட்ஜஸ்ட் ஆகி தான் இருக்கும். இந்த 2,58,000 அது ஆல்ரெடி அட்ஜஸ்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ அதனால நான் அதில் கை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் இதெல்லாம் டிஸ்அலோவ் பண்ணணும், டிஸ்அலோவ் பண்ணதுல இதெல்லாம் பார்ஷியலா அலோவ் பண்ணுமா இல்ல முழுசா அலோவ் பண்ணுமா, அதுல மட்டும் தான் நான் டச் பண்ணணும் பிஜிபி பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா? ஸோ அப் டு திஸ் நம்ம இது வரைக்கும் கரெக்டா முடிஞ்சிடும். இது 5,000 வரைக்கும். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னும் போது ஸ்டாக் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அண்டர் வேல்யூஷன் ஆயிருக்கு. அண்டர் வேல்யூட் ஆயிருக்கு அப்படின்னும் போது இப்போ உங்களுக்கு க்ளோசிங் ஸ்டாக் என்ன இருக்கு? கம்மியா பண்ணிருப்பீங்க. கரெக்டா? இப்போ க்ளோசிங் ஸ்டாக் கம்மி ஆகுது அப்படின்னா உங்க ப்ராஃபிட் என்ன ஆகும்? க்ளோசிங் ஸ்டாக் அண்டர் வேல்யூட் ஆகுது. நான் சொல்ற பாயிண்ட் ஆஃப் இருந்து யோசிங்க. க்ளோசிங் ஸ்டாக் அண்டர் வேல்யூ ஆகுது. க்ளோசிங் ஸ்டாக் அண்டர் வேல்யூ ஆகுதுன்னா உங்க ப்ராஃபிட் என்ன இருக்கும்? என்னடா ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க? க்ளோசிங் ஸ்டாக் கம்மி ஆகுதுன்னா ப்ராஃபிட் என்ன ஆகும்? இப்போ இந்த இடத்துல 2 lakhs பதில் 1,18,000 இருக்கு க்ளோசிங் ஸ்டாக். அப்போ ப்ராஃபிட் என்னவா இருக்கும்? இப்போ இந்த இடத்துல 1,18,000 இருக்கு, 20,000 டிஃபரன்ஸ். இப்போ உங்க ப்ராஃபிட்ல எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும்? அதே 20,000 தானா? நான் வந்து அதே 20,000னா அப்போ 2,38,000 இருக்கிற மாதிரி கணக்கு. கரெக்டா? அப்போ இங்க கொடுத்திருக்கிறது ஆல்ரெடி க்ளோசிங் ஸ்டாக்கே என்னவா இருக்குன்னா அண்டர் வேல்யூ தான் இருக்கு. அதாவது க்ளோசிங் ஸ்டாக் 2 lakhன்றதே அண்டர் வேல்யூல தான் இருக்கு. அப்ப நம்ம இதை ஓவர் வேல்யூ பண்ணி காட்டணும். இப்போ கரெக்டா? கான்செப்ட் இப்போ புரியுதா? இப்போ அது அந்த 2 lakhs அண்டர் வேல்யூ இருக்குன்னா நம்ம ஓவர் வேல்யூ பண்ணி காட்டணும் அப்படின்னா நம்ம நெட் ப்ராஃபிட்ல அதை என்ன பண்ணணும்? அதிகப்படுத்தணும். முடிஞ்சு போச்சுடா, அவ்வளவுதான்டா. ஆட் பண்ணிருப்பான். இப்போ இது எப்படி ஆட் பண்ணிருப்பான் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ 2 lakhs அப்படிங்கிறது 90% ஆனது. அப்போ 10% எவ்வளோ? விச் மீன்ஸ் கொடுத்திருக்க வேல்யூ அண்டர் வேல்யூ தான் இருக்காது. க்ளோசிங் ஸ்டாக் இங்க கொடுத்திருக்கிறதே அண்டர் வேல்யூ தான். 2 lakhsன்றது அண்டர் வேல்யூ ஆகி தான் இருக்கு. விச் மீன்ஸ் கம்மியா தான் இருக்கு. அப்போ 2 lakhs அப்படிங்கிறது இங்க எவ்வளவு கொடுத்துருந்தோம்? ஸ்டாக் 10% கொடுத்துருக்கான். ஸ்டாக் வந்து 10% அண்டர் வேல்யூ ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ கொடுத்திருக்க வேல்யூவே 90%. அப்போ டிவைட் பை 90 போட்டீங்கன்னா 1% எவ்வளவு தெரிஞ்சிடும். இன்டூ 10 போட்டீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ 22,222 எப்படி எடுத்தான்னு புரிஞ்சுதா? க்ளோசிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் 22,222 எப்படி எடுத்தான்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஓகேவா? சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஓப்பனிங் ஸ்டாக். ஓகேவா? நான் இதுல ஒரு விஷயம் எனக்கு என்னன்னா, நீங்க வந்து ஏதாவது ஒண்ணுத்துல தெளிவா இருக்கணும். ஒண்ணு க்ளோசிங் ஸ்டாக் இப்படிதான் நடக்குது, அதனால தான் நம்ம இதை ஆட் பண்றோம்.
இல்ல ஓப்பனிங் ஸ்டாக் இப்படி தான் நடக்குது அதனால தான் இது லெஸ் பண்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க, அது ஆப்போசிட் ரியாக்ஷன். ஓகேவா? ஏன்னா ஒரே டைம்ல க்ளோசிங் ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக் அண்டர் வேல்யூ தான் ஆகுது, அண்டர் வேல்யூ தான் நம்ம ஓவர் வேல்யூ தான் பண்ணி காட்டணும். ஓவர் வேல்யூனா ஓப்பனிங் ஸ்டாக் தான் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஏன்னா இந்த கன்ஃபியூஷன் தான் எனக்கு இருந்துச்சு, அதனால நான் சொல்றேன். ஏதாவது ஒண்ணுல கிளியரா இருங்க, எனக்கு தெரிஞ்சு க்ளோசிங் ஸ்டாக்ல கிளியரா இருங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி நீங்க போனீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படியே ஓப்பனிங் ஸ்டாக். ஓகேவா? ஸோ அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கு அப்படின்னா அதை அப்படியே லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் எவ்வளவு உங்களுக்கு எக்ஸாக்டா தெரிஞ்சிடும். ஸோ க்ளோசிங் ஸ்டாக்ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஓப்பனிங் ஸ்டாக்ல எவ்வளவு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு போட்டு எக்ஸாக்டான இன்க்ரீஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். 8,08,889 அப்படின்னு எக்ஸாக்டா இவ்வளவு நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை நீங்க ஆட் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது ஒண்ணு மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் நம்ம வந்து யோசிச்சோம் அப்படின்னா லிட்டில் பிட் கன்ஃபியூஸ்டா இருக்கும். லிட்டில் பிட்லாம் இல்லை, நான் வேற லெவலில் கன்ஃபியூஸ் ஆனதுதான். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாள் எடுத்துக்கிச்சு அதை நான் படிக்கிறதுக்கு. எனக்கு எப்படி அது ரன் ஆகுதுன்னு எல்லா